முதுநிலை பேராசிரியர் தாமோதரன் ஐயா அவர்களை நம்முடைய உங்களுக்கு விளக்கம் அளித்து கேள்வி பதில் நிகழ்வு 64க்கு அனைவரும் சார்பில் இப்போது அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க அனைவரும் வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா, ஆல்ரெடி நம்ம அந்த கேள்வி பற்றி ஒரு சில கேள்வி தொகுப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த சரி. கேள்விகளை கேட்ட பிறகு நம்முடைய கேள்விக்கு செல்வோம். முதல் கேள்வியாக, கடவுள் நல்லவராக இருந்தால் அவர் படைத்த மனிதர்களும் நல்லவர்களாகத்தானே இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. நல்லது. இந்த நிகழ்ச்சியை நேரலைவில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும் நேரலையில் இருக்கின்ற மனவளக்கலை அறிஞர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பை, வணக்கத்தை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல் கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடவுள் நல்லவராக இருந்தால், கடவுளுக்கே ஒரு செக் இல்லையா? கடவுள் நல்லவராக இருந்தால் அவர் படைத்த மனிதர்கள் அனைவரும் நல்லவர்களாகத்தானே இருக்க வேண்டும் அப்படின்றது. ரெண்டு கேள்வி இதுல இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒண்ணு, கடவுள் நல்லவரா கெட்டவரா, அப்புறம் மனிதர்கள் ஏன் நல்லவர்களாக இல்லை. இது படைத்த கடவுள் நல்லவர மனிதன் கடவுள் படைத்தன்றதுனால இது படைப்பு தத்துவமாக இருந்தாலும் சரி, அல்லது இருந்ததே மலர்ந்தது என்ற பரிணாம விளக்க தத்துவமாக இருந்தாலும் சரி, கடவுள் தான் அத்தனையும் உருவாக்குகின்றார். கடவுள் எதிலிருந்து உருவாக்குகிறார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஆஹ், எது இருக்கிறதோ அதிலிருந்து தான் உருவாக்குகிறார். அவரே தனியாக, அவன் கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவனுக்கு பேரு வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு பேர் இருக்கிறது. குணாதீதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது. அதாவது குணங்களற்றவன் அப்படின்னு பேர் இருக்கிறது. ஓகேயா? ஸோ அப்படிப்பட்ட கடவுள் அவன் யார் மேலேயும் வெறுப்போ வெறுப்போ வைத்து படைப்பதில்லை. ஓகேயா? அப்ப அவர் நல்லவராக இருந்தால் அப்படின்ற ஒரு கேள்வினா, அவரு சந்தேகம் இல்லாம அவர் நல்லவர் தான். ஏன்னா அவர் குணாதீதம், குணங்கள் இருந்தால் தானே நல்ல குணம் கெட்ட குணம்னு சொல்லலாம். ஸோ வேண்டுதல் வேண்டாமை இல்லாம் அப்படி இருக்கக்கூடியவன். அதனால அவர் நல்லவர் தான். ஓகேயா? ஸோ அவர் படைத்த மனிதர்கள் ஏன் இருக்கிறாங்கன்னா, அவர் எதை கொண்டு படைத்தார் அல்லது எதை கொண்டு உருவாக்கினாரா, அது எதிலிருந்து மலர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது இறைவன் சொல்ற மாதிரி, உன் தாய் தந்தையின் விந்துநாதத்தை கொண்டே உன்னை படைத்தேன் அப்படின்னு ஒரு வரி இருக்கிறது. மிக சரியாக பொருத்தக்கூடியதாக இருக்கிறது. இங்கே எங்கிருந்து வரக்கூடியது அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் தான் செய்த செயலின் விளைவாக தாய் தந்தையினுடைய கருமையத்திலிருந்தே உருவாகி வர்றதுனால, அவர்கள் செய்த செயலின் விளைவுக்கு ஒரு உருவாகத்தான் மனிதன் வருகிறார். அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவுக்காக வர்றதுனால ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்கணுமா அல்லது கெட்டவர்களாக இருக்கணுமா அப்படின்றது அவர்களுடைய செயல் விளைவை பொறுத்து தான் இருக்கிறது. ஓகேயா? இப்ப நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றது எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, உலகத்துல எல்லாரும் நல்லவர்கள் தான். ஆனா வெயிட் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தீய குணங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரை நம்ம கெட்டவர்னு முத்திரை குத்துறோம். அவர் கொஞ்சம் நிறைய நல்லதெல்லாம் பண்ணி நல்ல குணங்கள் அதிகமாக அவர்கிட்ட தென்பட்டதுன்னா அவர் நல்லவர்ன்ட்டு முத்திரை குத்துறோம். அவ்வளவுதான். எந்த ஒரு தீய மனிதருக்கும் சில நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல மனிதருக்கும் சில ஒன்று ரெண்டு தகாத குணங்களும் அல்லது தீய குணங்களும் இருக்கத்தான் செய்யும். இதுதான் இயற்கை நீதி. ஸோ இது எல்லாமே எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இயற்கையில இருந்து சாதாரணமாக வரக்கூடிய ஒன்று தான். அவங்கவுங்களுக்குள்ள கர்மயத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று தான். இறைவன் கர்மயத்திலிருந்தே, அவரவருடைய கர்மயத்திலிருந்து, அதாவது தாய் தந்தையருடைய கர்மயத்திலிருந்து எல்லாத்தையும் உருவாக்குறதுனால, தன் மக்களை உருவாக்குறதுனால, மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார்கள். அதனாலதான் முன்னாடி சொல்றோம் இல்லையா, மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையிலேன்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது மாதா பிதா அல்லது பேரண்ட்ஸ் செய்யறதெல்லாம் மக்களுக்கு வரும். அதே மாதிரி தான் பின்னாடி ரிப்பீட் ஆகும். ஓகேயா? ஸோ இதனால அவர்கள் எல்லாமே அவர்களுடைய செயல் விளைவாகத்தான் உருவாக்கப்படுகிறார்கள். அதனால கடவுளுக்கும் இதற்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. ஐயா, அடுத்தது ஒரு கேள்வி.
குழந்தைகள் செய்கின்ற தவறான செயலின் விளைவுகள் யாரை சேரும்? பெற்றோரையா அல்லது குழந்தைகளையா? ம். குழந்தைகள் செய்கின்ற தவறான தவறு. செயல் விளைவுகள் செயலின் விளைவு. யாரை சேரும், பெற்றோரையா குழந்தைகளையா? ஆம், குழந்தைகளுக்கு எப்படி நம்மளுடைய தவறுகள் எல்லாம் வர்றது காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னா அவர்களுடைய கருமையத்திலிருந்தே வரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ குழந்தைகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு சொன்னா தாய் தந்தையினுடைய கருமையத்திலிருந்து தான் உருவாகி வருகிறார்கள். குழந்தைகளுடைய கர்மையும் எப்போ குழந்தைகளுக்கு கர்மையும் ஓனா சொந்தமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு 12 13 வயதிற்கு மேலதான் குழந்தைகளுக்கான கர்மையும் உருவாகிறது. கர்மையும் உருவாகும் போதுதான் தான் செய்த செயலுடைய விளைவுகளும் அதையே சுருக்கி இருப்பாக்கி தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறது. அது வரைக்கும் அவர் எந்த கருமையத்திலிருந்து வந்தாரோ அவர்களுக்கு தான் இவர்கள் செய்கின்ற செயலுடைய விளைவெல்லாம் போகும். ஓகேயா? ஸோ அப்போ இவர்கள் செய்து தாய் குழந்தைகள் செய்யிச்சு அப்படின்னாங்கன்னா தவறு செய்தார்கள் என்று சொன்னா சின்ன வயதுல அது எல்லாம் தாய் தந்தையருக்கு தான் போகும். சட்டம் கூட என்ன சொல்லுது? மைனர் அப்படின்னு தான் அவங்களுக்கு 18 வயது வரைக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுக்குது. ஓகேயா? நாம 12 13 வயது வரைக்கும் தானே இந்த விந்துநாதமானது உற்பத்தியானது மூளையில் உற்பத்தியானது கீழே கர்மயத்தை அடைந்து தானே இன்னொரு ஜீவனை உருவாக்குகின்ற காலம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சட்டமானது 18 வயது வரைக்கும் அவர்களுக்கு தவறு செய்தால் கூட அவர்களுக்கு சட்டம் தண்டிப்பதில்லை, சீர்திருத்த பள்ளியில் தான் சிறைக்கு அனுப்பாது இல்லையா? அப்ப குழந்தைகள் செய்யறதெல்லாம் சின்ன வயதுல நம்ம ஏன் குழந்தைகளை கவனமா பார்த்துக்கிறேன்னு சொன்னா அவர்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் ஏன்னால அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் செய்கின்ற தவறுகள் எல்லாமே தாய் தந்தையர் தான் சேரும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும். அவர்களுக்கு அந்த விந்துநாத மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும். அதற்கு பின்னத்தான் அவர்கள் செய்கிற தவறுகளை அவர்களே ஏற்றுக்கொள்கின்ற நிலை வரும். அதனால முன்னாடி சொன்ன மாதிரி மாதா பிதா செய்தது மக்கள் தலைமையிலே அப்படின்னு சொன்னா தாய் தந்தைக்கு பின்னாடி எப்படி இவங்க எல்லாம் சொத்தையும் சரி அல்லது கர்மயத்தையும் சரி இவர்கள் சுமக்கிறார்களோ அதே மாதிரி அவர்கள் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ வருது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் தாய் தந்தை தான் சுமக்கிறார்கள். அதனால குழந்தைகள் செய்கின்றது எல்லாமே தாய் தந்தை தான் சார் வாழ்க்கை வளமுடன். நன்றி. ஒரு தெளிவான விளக்கம். இது அடுத்த கேள்வி. ஆம், கால் பிடித்து மூலக்கனலை மதிமண்டலத்தில் மேலெழுப்பி வேகம் விழுமோ என்கிறாரு தாயுமானவர். வேகம் விழுமோ? உம், ஒரு மிக அருமையான சிந்தனை. கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தில் செலுத்தில் தேகம் விழுமோ விழாதா என்ற ஒரு கேள்வி. இது அனுபவத்தில் பார்த்து கேட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தேகம் விழத்தானே செய்யுது எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சித்தர்கள் ஞானிகள் இறைநிலையிலிருந்து சொன்ன வார்த்தைகள் எப்பொழுதும் பொய்ப்பதில்லை. அவங்க மெய்யான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு கால் பிடித்து அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். ஆன்மீகத்துல காயகல்பத்துல பயிற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியும். காற்றை பிடித்து மூலக்கடலை மூலாதாரத்தில் இருக்கின்ற உயிர் சக்தி மதிமண்டலத்தில் செலுத்தி மேலே கொண்டு வந்து செலுத்திட்டா அப்படின்னா என்ன மெயினா அர்த்தம்னு சொன்னா விந்து கொட்டினால்தான் மரணம் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஓகேயா? விந்து கொட்டுதல் அப்படின்னா அதாவது விந்து சாதாரணமா கொட்டினா இல்லை, இறைவு கடைசியில இறப்பு வரும்போது முழுவதுமாக விந்து கொட்டிக்கிட்டா விந்தோட உயிர் சக்தி கொட்டி போயிடும். ஓகேயா? அப்போ அவருக்கு மரணம் வருகிறது. அதனாலதான் விந்து கெட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த விந்தை கட்டியவன் வீட்டை கட்டினான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த விந்தை என்ன பண்ணாங்க? மேல ஊதி 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 கெட்டிப்படுத்தி அதை கொட்டாத அளவுக்கு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி மேலே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மூளைக்கு கொண்டு வந்துட்டான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விந்து கொட்டாது. மரணத்திலையும் விந்து கொட்டாது. விந்து கொட்டாத போது அதனால் லிக்விடிட்டி இருந்தால் தானே அது கொட்டி போகும். அப்போ அது கொட்டாம போயிடும். அப்படி கெட்டியே இருக்கும்போது உடல்ல இருந்து உயிர் பிரியாது. ஓகேயா? உடல்ல இருந்து உயிர் பிரியணும்னா உடல்ல இருந்து விந்துநாதம் கொட்டி போகணும் முழுசா. விந்த பதப்படுத்திட்டாங்க மணி ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஆன்மீகத்துல, அப்படி கெட்டிப்படுத்திட்டாங்கன்னா அது விந்து பிரியாமல் என்ன போயிடும். ஓகேயா? ஸோ அப்போ விந்து கெட்டிப்பட்டதுனால
மேலே மேலைக்கு மூலாதாரத்திலிருந்து மேல் மையத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தேகம் விழுமா அப்படின்னு சொன்னா விழாது. தேகம் விழுறது அப்படின்னு சொன்னது உடலும் உயிரும் பிரிஞ்சு மரணம் வர்றதை அவங்க சொல்றாங்க. அப்போ உடலும் உயிரும் பிரியாமல் இருக்கும். உடலும் உயிர் பிரியாமல் போது மகரிஷி சொல்றாங்க அதை மனசை இறைநிலையில நிறுத்தி இயக்கம் இல்லாம செய்துட்டாங்கன்னா ஒரு பிரத்யோக பயிற்சியின் மூலமாக அப்படி பழகி 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 அப்படி நிலையை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த உடலானது எப்பொழுதும் உயிர் இருந்து கொண்டே இருக்கும், சிவந்து இருக்கிறதுனால உடல் கெடாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி என்று சொன்னாங்க சித்தர்கள் எல்லாம். ஸோ அப்படி வைக்கும்போது அவர்கள் பல நூற்று ஆண்டுகள் அப்படியே இருந்து அதற்கு பின்னாடி அந்த ஜீவன் தானே பல நூறாண்டு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட இறைநிலையை அடைஞ்சு போயிரும் தானே. அதாவது உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சா தானே இறப்பு என்று இருந்தால்தான் பிறப்பு என்று ஒன்று வரும். இறப்பே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜீவன் இன்னொரு உடலை எடுத்து பிறவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படியே இருந்து கொண்டு அது இறைநிலையை சார்ந்து விடும். அதற்காக அந்த நிலையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனா இப்ப இந்த கேள்வி என்னன்னா விழாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா உலகையில் இருக்கிறத பார்த்து அவங்க கேட்கறாங்க, விழாதா, நம்மளும் காய்களுக்கும் செய்கிறோமே, இது ஏன் விழுகிறது, எல்லாரும் இறந்து விழுகிறார்களே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அது சரிதான். அது யாருக்கு அப்படி சித்தி ஆகும் அப்படின்னு சொன்னா மனதுல குணங்களை எல்லாம் ஒருங்குபடு சீர்மைப்படுத்தி ஆசையே இல்லாத நிலைக்கு போறாங்கன்னு வச்சுங்க. அப்படி நிலைக்கு போய் அவங்க அந்த பயிற்சியில ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விழாது. ஆனா ஒரு முறை ஆசை வந்தால் கூட மீண்டும் கீழே இறங்கிரும். அந்த விந்துநாதமானது கீழே இறங்கிரும், விந்துநாதமானது நீத்து போயிரும். அப்போ அடிப்படையான இது என்னன்னு சொன்னா வள்ளுவர் சொல்ற மாதிரி ஆசை. ஓகே, மனதிற்கு ஆசை ஏற்படும் பொழுது எல்லாமே இயக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டும். அவா என்ப எவ்வுயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த ஆசை வரும்போது விந்து உயிர் சக்தியானது கீழே இறங்கிரும். அப்ப விந்து செலவாகும். இப்ப இப்படி வரும்போது அவர்களால அந்த நிலையை அடைய முடியாமல் இருக்கிறது. இப்படி அடையக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா லட்சத்துல ஒருத்தர், பல லட்சத்துல ஒருத்தர் அப்படி இருக்கக்கூடியவங்க தான் முழுமையாக ஆசையெல்லாம் துறந்து அதே மாதிரி ஆசையை துறக்கிறதுனா அவர்கள் எத்தனையோ பிறவிகள் பயிற்சி எடுத்து வந்திருக்கணும், தியானம் பண்ணி ஓகே அகத்தாய்வு எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு எடுத்து வந்திருக்கணும். அப்படி பயிற்சி பண்ணி தூய்மைப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய இது அல்லது சின்ன வயசுல இருந்தே முழுமையாக இதை விட்டுட்டு அதே நிலைக்கு போய் அப்படி பண்றாங்கன்னு பாருங்க. அப்படி பண்றவங்க எல்லாம் அது மாதிரி வந்துருவாங்க, தேகம் விழாத நிலையை அடைந்து விடுவார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் சாதாரணமாக ஆசை இருக்கிறதுனால தேகம் விழுந்து போயிடும். ஓகே, அதுதான் அவனுடைய விளக்கம். மேடம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்த கேள்வியாக, நானே இறைவன் என்பது சரியா ஐயா? இது ஒரு விஷயம். ஒரு ஜீவன் இறைநிலையிலிருந்து துண்டுபிடித்து கொண்டு வந்த ஒரு இயக்கம் தான் ஒரு ஜீவன் சொல்றோம். ஜீவனை மேல்நிலைக்கு ஓரறிவிலிருந்து ஆறாவது அறிவற்று மேலே மனிதனாக அப்புறம் இறைநிலை அடையும் போது அது நானே இறைவன், அந்த இறைவுணர்வு பெற்றவன்னு சொல்கிறது. அப்படி சொல்றது சரியான அது ஒரு இலக்கணமா பிரச்சனை தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. நானே இறைவன் என்பதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. இப்போ ஒரு கடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடல்ல நம்ம ஒரு கொஞ்சம் நீர் ஊத்துறோம், ஒரு சொட்டு தண்ணி அதில் விடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு துளி நீர் கடல்ல விழுந்த உடனே அந்த நீரும் கடலாக மாற்றம் பெற்று விடுகிறது. ஓகே, அந்த நீரும் கடலாக மாற்றம் ஆயிருது. சரி, இப்போ மாற்றம் பெற்ற அந்த நீர் என்ன சொல்லுது, நானே கடல் அப்படின்னு சொல்றதா இல்ல நான் கடல் தன்மை பெற்று விட்டேன் அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். இப்ப நானே கடல் அப்படின்னு சொன்னா கடலுடைய ஆழம், அகலம், பரப்பளவு இதெல்லாம் நிறைய இருக்கிறது. அதற்குள்ள ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கிறது, உயிர்கள் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தது கடல். ஆனா அந்த ஒரு துளி நீர் கடலுடைய தன்மை பெற்றாலும் அதுவே முழுசா நான் தான் கடல் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இப்ப நம்மளோட உடல்ல இருக்குது, கை இருக்குது. அந்த கையை நானே உடல்னு கை சொல்ல முடியாது. ஆனா கை இல்லாம உடல் இல்லை இல்லையா? ஆனா கையை எடுத்துட்டாலும் மனிதன் வாழ முடியும் இல்லையா? சோ அப்போ அதுல ஒரு பகுதியாக இருக்கிறான் அப்படின்றதுதான் சரி. நான் இறைத்தன்மை பெற்று விட்டேன். ஓகேயா? நானே இறைவன் என்பதை விட நான் இறைவன்.
அல்லது நான் இறைத்தன்மை பெற்றிருக்கிறேன் அப்படின்றத சரியாக இருக்குமே தவிர நானே இறைவன் அப்படின்றது இல்லை. ஏன்னா இறைவனுக்கு இருக்கிற டெஃபினிஷன் ரொம்ப பெரியது. ஓகே, ஆமனி போட்டன், ஆமனி பிரசன்ட், ஆமனி சைன் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் வல்லது, எங்கும் நிறைந்தது, எல்லாம் அறிந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த தன்மையை ஒரு சிறிய இதற்கு வர முடியாது இல்லையா? அதனால நான் இறைவன் அப்படின்றது தான் சரி. அல்லது இறைத்தன்மையோடு இறைத்தன்மை நாம பெறுறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆறாவது அறிவின் முழுமை பெறும்போது இறைத்தன்மை பெறுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பான ஒரு உதாரணத்தோட விளக்குனீங்க ஐயா. நன்றி ஐயா. அடுத்து வந்து பொறாமை குணம் இயற்கையானதா செயற்கையானதா ஐயா? உம், இந்த குணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா மூலத்திலிருந்து தான் குணங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஓகேயா? ஸோ இறைநிலை தன்னை துண்டுபிடித்துக் கொண்டு வரும்போது குணங்கள் தோன்றுகிறது. இறைநிலை தன்னை துண்டுபிடித்துக் கொண்டு வரும்போதுதான் குணங்கள் தோன்றுவதற்கு காரணமாகிறது. அப்போ என்ன மகரிஷி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்போ டோட்டாலிட்டியே இருக்கிறது தன்னை துண்டுபிடித்துக் கொண்டு தனியாக இயக்கம் பெற்று வருகிறதோ அப்பொழுது முனைப்பு தோன்றி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு குரூப்பா இருக்கிறாங்க, சேர்ந்து எல்லாம் பணி செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நான் தனியா போய் என்னாலையும் செய்ய முடியும், என்னால முடியும் அப்படின்னு இருக்கு பாருங்க, நான் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போறாரு இல்லையா? அது முனைப்பு. ஓகேயா? முனைப்புன்னு என்னால முடியும் அப்படின்றது அந்த எண்ணம், அந்த ஆற்றல் இருக்கிறதுனால தான் இத்தனையாக உலகம் பிரிந்து இயங்க காரணமாக இருக்கிறது. ஓகே, அதனாலதான் டைவர்சன், அதனாலதான் பிரிவினை, அதனாலதான் இதெல்லாம் வர காரணமாக இருக்கிறது. வளர்ச்சி என்பது அதனாலதான் வர காரணமாக இருக்கிறது. ஓகேயா? ஸோ என்னால முடியும், ஒரு ஒரு பையன் என்னால முடியும்ட்டு வேலையே போறாருன்னு வச்சுக்கோங்க, அது என்னால அவருடைய செயல்பாட்டு திறமையை காட்டுகிறது. இப்படி வரும்போது தன்முனைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். தான் தன்முனைப்பு. தான் என்றால் தன்முனைப்புல வரக்கூடிய ரெண்டு குணங்கள்னா தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்றுன்னு சொல்றோம். ஓகே, இந்த ரெண்டு குணங்கள்ல வர்றதுதான் காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்ற அறுகுணமும் சரி. காமக்ரோதம் அப்படின்னு பொறாமைன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆறு குணங்களும் எதிலிருந்து வருகிறதுன்னு சொன்னா இயற்கையிலிருந்து வருகிறது தான். ஓகேயா? அதனாலதான் குணங்கள் எல்லாம் இயற்கையிலேயே அமைந்ததாகும் அப்படின்ட்டு மகிழ்ச்சி ஒரு கவியில ஒரு இடத்துல சொல்லுவார். எல்லாமே என்ன வருதுன்னா இயற்கையிலேயே இயக்கம் ஒருபடும்போது ஒவ்வொன்றுக்கும் அது மாதிரி குணங்கள் வருகிறது. சாதாரணமா நம்ம குணங்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஐந்தறிவில் இருக்கும்போது அதுக்கு ஒண்ணு ஒண்ணு அடிச்சு சாப்பிடுது. தேவையின் பால் அதுக்கு அது உணவாக தெரிகிறது, அதனால அதை அடிச்சு சாப்பிடுகிறது. அப்போ அதுக்கு மிருக குணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அப்போ எந்த இடத்துல இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி குணங்கள் வருகிறது. இப்போ ரெண்டு டீம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு நாட்டினுடைய டீம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்தந்த நாட்டை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, என் டீம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்வது இயற்கை இல்லையா? என் டீம் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இளைஞர்களா இருக்கிறவங்க, இன்னும் சின்ன வயதில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அந்த திறமையை கொண்டு வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கெல்லாம் விட்டுட்டு ஒரு வெறியாயிடுறாங்க. ஓகே, அதோட நான் தான் ஜெயிக்கிறேன். இப்ப கூட பார்த்து விளையாட்டுல கிரிக்கெட்ல எந்த மாதிரி செய்கையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ அது மாதிரி அப்போ அது பிளேஸ் பொறுத்து வருகிறது அந்த குணங்கள். இப்ப இதுவே இன்னும் எதிரி நாட்டோடு விளையாடும் போது அந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த நாட்டிலையும், இந்த நாட்டை சேர்ந்தவர் அந்த நாட்டிலையும் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், அந்த குணங்கள் ரெண்டு பேருக்கும் மாறி இருக்கும். ஓகே, எந்த இடத்துல இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குணங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது இல்லையா? ஸோ அப்போ இயற்கையில உண்டாகக்கூடியதான் குணங்கள். மனிதன் கொஞ்சம் வளர்க்கிறான். மனிதன் இப்போ இயற்கையில அன்பு, கருணை, இது எல்லாம் குணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்ல குணங்கள் இருக்கிறது. எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு சில நல்ல குணங்கள் இருக்கும். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கும் சில தீய குணங்கள் இருக்கும். அப்படித்தான் குணங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ பழக்கப்படுகிற குணங்கள் இருக்கிறது பாருங்க, இதெல்லாம் அடிப்படையில் வருகிறது. ஆனா பழக்கப்படுகிறது, ஒருத்தர் ஒரு சமுதாயத்துக்கு எதிரியே டெரரிஸ்டா திருப்பி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணி பழக்கம் சொல்லி 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 மாற்றத்தை கொடுத்து அது மாதிரி ஆம், செயற்கையில திருப்பி விடக்கூடிய இருக்கிறது. ஆனாலும் கடைசியில ஒரு உணர்தல் வரும்போது அவ நினைப்பா, உண்மையான இயற்கை குணம் வரும்போது ஓஹோ
இது நாம செய்தது தப்பு அப்படின்ட்டு. ஸோ குணங்கள் இயற்கையில தான் குணங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் செயற்கையிலே சில குணங்களை மாற்றி மனிதனை இதற்கு பழக்க முடியும். கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பயிற்சி கொடுத்து மாற்றி பழக்கிறோம். அது மாதிரி குணங்கள் வந்து அவர்கள் செய்கிறார்கள். இந்த பொறாமை குணம் அப்படின்றது என்ன வருதுன்னா, அது பொறுக்க முடியாமை என்றதான், பிறருடைய உயர்வை, சிறப்பை, மகிழ்ச்சியை, நிறைவை இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத குணங்களாக வரக்கூடியதான் பொறாமைன்னு சொல்றோம். இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா, ஆஹ், ஒரு எப்படி பழகுறோமோ அந்த பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி வருகிறது. இயற்கையில வந்தாலும் இந்த குணங்களை எல்லாமே மீண்டும் நாம என்ன செய்யணும், சரி செய்து கொண்டு மீண்டும் இயற்கையில குணாதீதமாகும் போது அந்த ஜீவன் என்ன பண்ணுது, இயற்கையை அல்லது இறைநிலையை அடைந்து விடுகிறது. அது வரைக்கும் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். அதனால உலகில் வரும்போது இந்த குணங்கள் மிக்சடா எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். எல்லா குணங்களும் இயற்கையிலிருந்து நமக்கு தோன்றி வந்து கொண்டே இருக்கும். இடத்துக்கு பொறுத்து நம்ம எங்கெங்க பொறுக்கிறோமோ, மனிதர்கள் வேறுபாடு வருது பாருங்க, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் போக்குவதற்கு தான் இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்து, அறத்தை கொடுத்து, நற்பண்புகளை கொடுத்து நம்மை திருத்துவதற்காக திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள், ஞானிகள் எல்லாம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக விரிவான விளக்கம் கொடுத்தீர்கள் ஐயா. அடுத்தது, பொதுவாகவே புதிதாக சேர்க்கின்ற அன்பர்களுக்கு இந்த கேள்வி அதிகமாக தோன்றும். தியானத்திற்கு எந்த நேரம் மிக உகந்தது ஐயா? தியானம் அப்படின்றது எதற்கானது அல்லது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, மனம் சம்பந்தப்பட்டது. ஓகேயா? தியானம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. மனம் என்பது எப்படி இயங்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அலை வடிவில் இயங்குறது. ஓகேயா? ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அலை வடிவில் இயங்குறது, மேலும் கீழுமாக இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த அலை குறைந்து கொண்டே வர 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 மனம் அமைதி அடைந்து கொண்டே வருகிறது. அலை மனசு முழுவதுமாக இயங்காத போது ஆக்சுவலா அது அவேர்னஸ் அப்படின்ற அளவில் மனமானது அறிவில் ஒடுங்கும் போது அது நிலையாக நின்று விடுகிறது. ஓகேயா? மனசு இப்ப அறிவில் ஒடுங்கும் போது அது நிலையாக நின்று போயிருது. ஓகேயா? அப்போ அந்த நிலை அப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு இயற்கையினுடைய ஒரு இணைப்பு, இயற்கையினுடைய ஒரு சூழல் அதற்கு ஏற்றதாக அமையும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகேயா? இயற்கையுடைய ஒரு இணைப்பு ஏற்படும் போது, இயற்கை சூழல் ஒத்ததாக அமையும் போது இந்த மனதிற்கு, தியானத்திற்கு அமைதியாக இருக்கும். இப்ப எந்த நேரத்துல இயற்கையில அமைதியாக நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த சமநிலை அல்லது அமைதி ஏற்படுகிறதுன்னு சொன்னா, இரவும் பகலும் சந்திக்கின்ற காலை மற்றும் மாலை வேளைகள்ல அந்த அமைதி நிலை ஏற்படுகிறது. ஓகே, காலையில 6 மணிக்கு அப்படின்னு சொன்னா இரவும் பகலும் சந்திக்கிற நேரமாக இருக்கிறது. அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அதே மாதிரி மாலையில் 6 மணிக்கு இரவும் பகலும் சந்திக்கிற நேரம் வருகிறது. ஓகேயா? இப்போ இதுல இருந்து 1 மணி முன்னாடி 1 மணி பின்னாடி கூட வைத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 3 மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கிறோம், அது வேற சில பயிற்சிகளுக்கு. ஆனால் 1 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுக்க. இப்போ காலையில் 6 மணிக்கு செய்யும் போது மனசு நல்ல அமைதி நிலையில தானே ஏற்படக்கூடிய காரணம் இருக்கிறது. அதே மாதிரி மாலை நேரங்கள்ல சன் செட்டப்பா, ஓகே, இரவு பகல் சந்திக்கின்ற அந்த சன் செட்டப்பை மீண்டும் செய்யும் போது மன அமைதி நிலை ஏற்படுகிறது. இந்த நேரம் தான் தியானத்துக்கு மிக சிறப்பான நேரம், உயர்ந்த நேரம் என்று பெரியவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதுதான் இயற்கை ஒத்ததாக நாம் அமையக்கூடிய நேரமாக இருக்கும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இஷ்ட தெய்வத்தை எங்கு நினைத்து தியானிக்க வேண்டும்? இது இஷ்ட தெய்வம் அப்படின்றத இப்ப நினைத்து தியானிக்கிறதுன்றதுன்னா, அது உருவ தியானத்தை குறிப்பிடுறது. பெரும்பாலான இறைவன்கள் எல்லாம் எல்லா மதங்கள்லையும், பெரும்பாலான இஸ்லாம் தவிர மற்ற மதங்கள்ல கூட எல்லாத்துலேயுமே ஆம், உருவ தியானத்தை தான், ஏதாவது ஒரு உருவத்தை வச்சு தியானிக்கிற நிலை தான் இருக்கிறது. ஓகேயா? இப்போ உருவம் என்பது ஆஹ், அருவமாக போக வேண்டும். இறைவன் என்பவன் எதுவாக இருக்கிறான் என்று சொன்னால் அரூப நிலையாக இருக்கிறான். ஓகேயா? சுத்த வழியாக அருவமாக இருக்கிறான். அந்த நிலையை நோக்கி போக வேண்டும். அதனால எளிதாக உருவத்தை பிடித்து அருவத்தை நோக்கி போக வேண்டும். அப்போ அதுக்கு எந்த மையம் சரியாக இருக்கும் அப்படின்னா,
ஐந்து மையங்கள் உடல்ல கீழே இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி. இந்த ஐந்து மையங்களும் பஞ்சபூதங்களுக்கான மையங்கள். பஞ்சபூதங்கள்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் வரும்போது நம்ம நெருப்புக்கான மையம்னு சொல்றோம். இந்த நெருப்பு கூட கண்ணால பார்க்க முடியும், ஆனா பிடிக்க முடியாது, கையால் பிடிக்க முடியாது. இன்னும் மேல வரும்போது காற்றுக்கான மையம் வருது பாருங்க, அங்கதான் உணர்தல் என்ற ஒன்றை மட்டும் பெற முடியும். ஆனா காற்று கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே, காற்றை உணர முடியும். ஃபேன் ஓடிட்டு இருக்கிறது, நம்ம காற்றை உணர்கிறோம், நம்ம மேல படுவதையும் உணர்கிறோம். ஆனா காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இந்த இடம் உருவத்தை வைத்து தியானிக்கும் போது அவருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், அல்லது குலதெய்வமாக இருக்கட்டும், அல்லது முன்னோர்களாக இருக்கட்டும், அல்லது குருவாக இருக்கட்டும், இப்ப இவங்களை எல்லாமே அந்த இடத்துல வைத்து, சித்தர்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல மனதை வைத்து தியானிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அரூப நிலை, உருவ நிலையிலிருந்து அரூப நிலையான நிலைக்கு மனம் எடுத்து செல்லும். அப்படி எடுத்து செல்லும் போது அது இறைநிலை நோக்கி பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால இஷ்ட தெய்வத்தை அல்லது உருவ வழிபாட்டை தியானிக்கின்றவர்கள் எல்லாமே எங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அநாகதம் என்ற மையத்தில் வைத்து தியானிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் உபதேசிக்கிறார்கள். ஸோ நாம் அநாகதத்தில் வைத்து நம்ம செய்யும் போதுதான் இந்த காரணங்களால உருவமான ஒன்று அருவமான ஒரு நிலையை அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதனால இஷ்ட தெய்வத்தை தியானிக்கிறதுக்கு சிறந்த இடம் என்றது அநாகதம் மையம்தான். வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. அடுத்து அஹ், மனித வடிவில் தெய்வம் உள்ளது எனும் பொழுது மனிதன் ஏன் தெய்வமாக நடப்பதில்லை? மனித வடிவில் தெய்வம் உள்ளது எனும் பொழுது மனிதன் ஏன் தெய்வமாக நடப்பதில்லை அப்படிங்கிற கேள்வி. அது ஒரு அதாவது கடவுள் அதிகமாக வியாபிக்கின்ற, பரிணாமம் செய்கின்ற இடம் மனித உருவு அப்படின்ட்டு பல மகான்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மனித உருவல் தான் இறைவன் நமக்கு அருள் பாலிக்கிறதுக்கு அதிகமாக நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனித உருவில் இருக்கிறவங்க எல்லாருமே உடனே கடவுள் அப்படின்றது ஆயிட முடியாது. கடவுள் நிலையிலிருந்து கொஞ்சம் இறங்கினால்தான் மனிதனுடைய நிலையாக இருக்கிறது. இப்ப சுத்த தங்கம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதை வைத்துக்கொண்டு நான் அழகான ஆபரணமாக நம்மால செய்ய முடியாது. அதுல கொஞ்சம் கலப்படம் பண்ணணும். என்ன கலப்படம்? கொஞ்சம் தாமிரத்தை கலப்படம் பண்ணோம்னா தான் நம்ம வேண்டியவாறு வளைச்சு நகையா செய்ய முடியும். அதே மாதிரி சுத்த மனதோட இருந்த அப்படின்னு சொன்னா மனிதனா வாழ முடியாது. இறைத்தன்மை முழுவதுமாக நிரம்பி இருந்தா ஒரு மனிதன் இறைவனாகத்தான் இருப்பானே தவிர மனிதனாக பிறவி எடுத்து இங்க வாழவே முடியாது. ஓகேயா? ஸோ அதனால என்ன பண்ணிடுறான், மனித குணங்களிலிருந்து கீழே கொஞ்சம் கீழான குணங்கள் அவங்களுக்கு இருக்க வேண்டும். இறை குணங்களிலிருந்து கீழான குணங்கள். அதனால மகர்ஷி அழகாக ஒரு சாமியம் சொல்வார் பாருங்க, கடவுள் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை சீக்வல் மனிதன், அல்லது மனிதன் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை சீக்வல் கடவுள் அப்படின்னு சொல்வார். ஓகேயா? ஸோ இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மாயை மனதில் இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் மனிதனாக இருக்கிறான். ஓகேயா? அப்ப மனித ரூபத்துல இருந்தாலும் அவன் ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, இவன் அப்படி இருந்தால்தான் இருக்க முடியும். அதனால இஷ்ட தெய்வமாக, அதாவது மனித உடவில் இருக்கும் போதெல்லாம் மனிதன் தெய்வமாக நடக்க முடியாது. சில விஷயங்கள்ல குறைவாகத்தான் இருக்க முடியும். இப்ப சில பேருக்கு வேஷம் போடுறாங்க. ஒரு ராமகிருஷ்ணர்ல ஒரு கதை வரும். ஒருத்தர் துறவியா நடிப்பார், ஒரு நாடகத்துல துறவியா நடிப்பார். யார் நல்லா நடிச்சாலும் அவர்களுக்கு அந்த நாடகம் பார்க்குறவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, சன்மானம் கொடுப்பாங்க. ஒரு 50 பைசா அல்லது ₹1 இப்படி எல்லாம் சன்மானம் கொடுப்பார்கள். அந்த துறவியா நல்லா நடிச்சதுனால அவரை பார்த்த உடனே நிறைய பொருள் மிக்கவர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு சன்மானம் கொடுக்குறாங்க. அப்ப நடிச்சுட்டு இருக்கும்போதே அதை அவர் வாங்க மறுத்துறாரு. ஓகேயா? ஆனா அடுத்த நாள் போய் யாரெல்லாம் சன்மானம் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய், ஏன்னா அவர் கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் அந்த துறவியா நடிக்கிறாரு. சரி, அடுத்த நாள் போய் அந்த சன்மானம் கொடுத்தவங்ககிட்ட எல்லாம், நேத்து நீங்க கொடுத்தீங்களா அந்த சன்மானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அதுக்கு கேட்குறாங்க,
நீ தான் நேற்று நடிக்கும்போது நல்லா நடிச்சேன்னு உனக்கு சன்மானம் கொடுத்து நீ வாங்க மாட்டேன்ட்ட. ஆனா இன்னைக்கு வந்து கேட்கிறியா, ஏன் நீ கேட்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, நான் நேற்று நடித்த வேடம் துறவி வேடம். ஒரு துறவி வேடம் இதுல இருந்து கொண்டு நான் என்னால் சன்மானம் பெற முடியாது. சன்மானம் பெறுவது தகுதி இல்லை, சரியானதும் அல்ல. அதனால் நான் நேற்று நான் மறுத்து விட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தேவை இருக்கிறது, நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியானது. ஓகேயா? ஸோ இது இது அவருடைய கேரக்டர்ல சரியானது. அதே மாதிரி தான் இறைநிலையில மனித உருவத்தில் இருந்தாலும், மனிதன் மனித வடிவில இருந்தாலும் சரி, தெய்வம் இருந்தாலும் சரி, ஆனா மனிதனானவன் மனித குணங்களை பெற்றுத்தான் இருக்கிறான். ஓகேயா? அதனால இந்த மனித குணங்களாக இருக்கும்போது தெய்வமாக நடக்க முடியவே முடியாது. ஓகேயா? எப்படி இருந்தாலும் சில குணங்கள்ல நம்ம அதை ஒற்றி இருந்தால் கூட அறநெறியில சில குணங்கள்ல நாம கீழே தான் இருக்க வேண்டி இருக்கும். அதனாலதான் ஒருவரும் அப்படி இருக்க முடியறதில்ல. அப்படி முழுசா ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம இங்க வாழவே மாட்டோம். ஓகேயா? முழுவதுமா மனிதன் ஆயிட்டான்னா அவன் இங்க வாழவே மாட்டான். மனிதனாக இருக்க வேண்டிய அல்லது பிறவி செய்ய வேண்டிய அல்லது கர்மம் செய்ய வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை, கர்மாவும் அவனுக்கு மிச்சம் இருப்பதில்லை. ஓகே, வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து வந்து மனவளக்கலை இல்லறத்திற்கு ஏற்றதா அல்லது துறவரத்திற்கு ஏற்றதா ஐயா? மனவிளக்கலை மனசு உள்ளவங்களுக்கு எல்லாம் ஏற்றம். யாருக்கெல்லாம் மனசு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மனவளக்கலை ஏற்றம். மனவளக்கலை என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அறத்தை சொல்லிக் கொடுக்கிறது. மனிதனுக்கு மாறுபட்ட குணங்களாக இருக்கிறதுனால அந்த குணங்களை மாற்றி தெய்வீக குணங்கள் பெறுவதற்காக அறத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஓகே, அகத்தாய்வுல நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கு தியானம் செய்து தன்னுடைய மூலத்தை அறிவதற்கான பயிற்சியை அளிக்கிறது. இது ரெண்டு தான், அறநெறி இறை உணர்வு, இது ரெண்டு தான் அடிப்படையான விஷயம். ஸோ அறநெறி பெற வேண்டும், அப்புறம் பிளஸ் இறை உணர்வை பெற வேண்டும் ஒவ்வொருவரும். அப்படி அனுப்புகிறது. அது சன்னியாசியாக இருந்தால் என்ன, அல்லது ஆஹ், சாதாரண இல்லறத்தானாக இருந்தால் என்ன, துறவரத்தான் இல்லறத்தானுக்கும் ரெண்டுக்கும் ஒரு பெரிதாக வேறுபாடு ஒன்றும் இல்லை. என்ன, இவன் சின்ன வயதிலேயே நான் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஆசைகளை எல்லாவற்றையும் துறந்து விட்டு இறைவனை நாடி செல்கிறார். அப்படி மனிதன் போகும்போது அவன் துறவரத்தான் ஆகிறான். ஆனா வாழ்க்கையில இதெல்லாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே இதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவனை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுனால அவன் இல்லறத்தான் ஆகிறான். ஓகேயா? அப்போ இது இல்லறத்தானுக்கா அப்படின்னா, துறவறத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது போய் ஒரு குருவை பிடித்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அதை நோக்கி பயணிக்கிறது பார்ப்பான். பெரும்பாலும் துறவரத்தில் இருக்கின்ற சன்னியாசிகள் எல்லாமே ஒரு குரு இருப்பார்கள். அந்த முறையை பின்பற்றி கொண்டு அவர்கள் வேதங்களை கற்றோ அல்லது அறநெறி ம- மேறு மாதிரியை கற்றோ தியானத்தை கற்றுக்கொண்டு அந்த நிலையை அடைவதற்காக முயற்சி செய்வார்கள். ஆனால் இல்லறத்தானுக்கு இந்த அறநெறியும் சரி, இறை உணர்வையும் சரி, பிரம்மஞானத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் கிடையாது. சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். உனக்கு இதெல்லாம் வராது, உனக்கு எதுக்கு இது தேவை இருக்கிறது, நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த துறவரத்தானை காப்பது கூட இல்லறத்தானுடைய வேலைதான். ஆனாலும் ஏன்னா அவன் உலக கடமைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் இறை கடமைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இல்லறத்தான் தான் அவர்களை காக்கின்ற உலக கடமைகளையும் செய்ய எடுத்துக்கொண்டு இல்லற கடமைகள் உலகம் தலைப்பதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டிருப்பவன் தான் இல்லறத்தான். இல்லம் கொண்டு பொருளீட்டி காத்து துய்த்து பிறர்க்கிட்டு வாழ்வது எல்லாமே இல்லறத்தானுடைய கடமைகளாக இருக்கிறது. ஆனா இவனுக்கு யாரு சொல்லிக் கொடுக்கிறது இந்த அறநெறி எல்லாம்? யார் இறை உணர்வை சொல்லிக் கொடுக்கிறது என்பதனால மகரிஷியே பின்னாடி என்ன சொல்றாரு, ஒரு கவியில சொல்றாரு, இந்த மனவளக்கலை நான் இல்லறத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் பயன்பெற வேண்டும், அவர்களும் கர்மயோக நெறிப்படி வாழ்ந்து செயல் விளைவை உணர்ந்து தன் கடமைகளை ஆற்றி இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக நான் நடித்திருக்கிறேன் அப்படின்ட்டு மகர்ஷி ஒரு கவியில சொல்லியிருக்கிறார். அதனால யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஆனா மெஜாரிட்டி என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இல்லறத்தானுக்குத்தான் இந்த மனவளக்கலை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது மகர்ஷியால் என்பது அவருடைய வாக்கிலிருந்தே நாம் தெரிந்து கொள்கிறோம். வாழ்க்கை வளமுடன். சிறப்பு ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஐயா, புகழ் வாழ்ந்த பழங்கோயில்களில் சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கிறது என்றால்
அங்கு நிகழும் நிலச்சரிவு, கூட்ட நெரிசல் போன்ற அசம்பாவிதங்களை அவர்கள் ஏன் தடுக்கவில்லை? இந்த சந்தேகம் வருதுங்கய்யா. இப்ப இது போன்ற துயர சம்பவங்கள் அதிகமா இப்ப நடக்கிறதுனால இந்த கேள்வி நமக்கு மனசுக்குள்ள வருதுங்க. ம், ம். ரொம்ப நல்ல சந்தேகம்தான். ஆஹ், சித்தர்கள் அல்லது ஜீவசமாதி அடைவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, அவர்கள் உடல்ல நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர்கள் உடல்ல உயிரை சுவரச் செய்து மரணமில்லாத நிலையை அடைகிறார்கள். உயிர் உடலிலிருந்து பிரியாத மரணமில்லாத நிலையை அடைகிறார்கள். மனதை இறைநிலையோடு இணைத்து விடுகிறார்கள். பிரத்யோக பயிற்சியின் மூலமாக பயிற்சி செய்து மனதை இறைநிலையோடு இணைத்து விடுகிறார்கள். அந்த இறைநிலையோடு இணைத்த அந்த உடலை அட்லீஸ்ட் ஒரு எந்திரமா பயன்படுத்தி நம்ம கோயில்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம். அதுக்கு பேரு ஜீவசமாதி கோயில்னு சொல்றோம். அந்த கோயில் வைத்திருக்கிறோம். நாம யாரெல்லாம் போய் மனதை சுருக்கி அவர்கள் போயிருக்கிற மாதிரி ஒரு அமைதி நிலைக்கு பக்கத்துலயாவது போனோம்னா நம்ம மனதையும் அந்த நிலையில் இருக்கின்ற அலையானது இழுத்து கொண்டு போய் இறைநிலையோடு சேர்க்கும். நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். வேண்டுதல்கள் எல்லாம் படிக்கும். அதற்காகத்தான் அவர்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வர்றவங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரை கவனிக்கிறது கூட இல்லை. அவர்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்து இருக்கின்ற அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம போய் மனதனுடைய அலைவேகத்தை யார் குறைக்க, அதனாலதான் ஜீவ சமாதியில் போய் தவம் பண்றதுன்றது. ஓகேயா? ஸோ கோயில்ல பண்றதோட, வெறும் கோயில் மற்ற கோயில்ல பண்றதை விட ஜீவ சமாதி இருக்கிற கோயில்ல போய் தியானம் செய்வது. ஸோ அங்க போகும்போது மனதனுடைய அலைவேகம் குறைய 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 அவர்கள் அந்த மனதனுடைய அலையை இழுத்து கொண்டு போய் இறைநிலையோடு சேர்த்து, அதற்காகத்தான் அந்த நடை நடந்து கொண்டு இருக்குது. இப்ப நாம அன்பர்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க, அங்க நடக்கிற என்ன, தட் இஸ் நிலச்சரிவு, கூட்டம், ஓட்ட நெரிசல், கூட்ட நெரிசல். பிரச்சனைகள், சிக்கல். அவர் என்ன போலீஸ் வேலை பார்க்க போனாரா அங்க, அல்ல மீட்புப்படை வேலை பார்க்க போனாரா, அல்லது சர்வீஸ் செய்யறதுக்காக அங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரா? அது மனுஷன் செய்யற செயல். ஓகேயா? மனிதர்கள் எல்லாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய செயல். அவர்கள் செய்யக்கூடியது இயற்கையில என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போகட்டும். அதை பற்றி அவர்கள் நினைப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. இயற்கை தன் போக்கில் விட்டுவிட்டு அவர்கள் ஒரே நிலையில இறைநிலையோடு இணைந்திருப்பார்கள். நாம அந்த ஆற்றலை பெறணும்னு சொன்னா அவர்களோட இணைந்து போகணுமே தவிர, இந்த கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு, அடிதடி வந்துச்சா, சிக்கல் வந்துச்சா, இதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்ம போலீஸ் இருக்கு. ஓகே, சர்வீஸ் படை இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, ஒருவருக்கு உடல் நோய், மனக்குழப்பம் இரண்டும் சம அளவு உள்ளதென்றால் அவர் எதை முதலில் சரி செய்ய வேண்டும்? உடல் நோயையா, மனக்குழப்பத்தை? ஆம். ம். மனசு குழப்பம்தான் உடல் நோய்க்கும் காரணமாக இருக்கும். பெரும்பாலான நிலைகளை பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் தான் உடல் நோய்க்கு காரணமாக இருக்கும். அதனால முதல்ல சரி செய்ய வேண்டியது மனசு குழப்பத்தை தான். ஸோ மனசு சரியான நிலையில் இருந்துச்சுன்னா உடல்கள் நோய்கள் வரும். மனக்குழப்பம் இல்லாமல் கூட உடல்ல நோய்கள் வரும். அந்த நோயை எவ்வாறு சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு தீர்மானமான எண்ணமும் அறிவுல நமக்கு தோன்றும். அதனால ஒருவர் மனக்குழப்பத்தை தான் சரி செய்து கொள்ள வேண்டும். மனக்குழப்பத்தை பெரும்பாலும் மனக்குழப்பத்தை சரி செய்யறதுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கின்ற தன்மைகள் வந்தா மனதில் குழப்ப வேண்டும். அதாவது தைரியம், அச்சமின்மை, தீர்க்கமான முடிவு, இது எடுக்கக்கூடிய நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா மனக்குழப்பம் போயிடும். இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, சார் நீங்க இதை செய்வீங்களா, செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு. நமக்கு அது பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, சாரி சார் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடணும். நீங்க போங்க, நான் ட்ரை பண்றேன், அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு குப்பை சேர்த்து வச்சுக்கிறோம். இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கிட்ட அவர் முகத்தாட்சினை பார்த்து செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் அப்படியே நம்ம மனசுல வைத்துக்கொண்டு நான் பண்றேன், ட்ரை பண்றேன், போங்க இப்படியும் பண்றோம் பாருங்க. இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல அக்குமுலேஷன் ஆக மனக்குழப்பம் அதிகமாகி போயிடும். அதனால கிளவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா
அப்பவே அதை தீர்த்து வச்சிடும். இது முடியும், இது முடியாது, இது செய்யலாம், இது செய்ய முடியாது. ஓகேயா? ஸோ இது மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடிய திறமை, ஆற்றல் நமக்கு வருமானால் மனக்குழப்பங்கள் குறையும். ஓகேயா? ஸோ மனக்குழப்பம் சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லே போறோம், எந்த டாக்டர்கிட்ட போறது, யாருக்கிட்ட எந்த மாதிரி போனால் இந்த ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஒரு நண்பரை கேட்போம். அதுக்கு ஏற்கனவே போய் அதில் அனுபவம் பெற்றுக்கொள்ள கேட்போம். ஸோ இங்கே போனால் நான் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது எனக்கு சரியாச்சு, அவர் சரியா செய்வார் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி இருக்கிறவங்க நம்ம நாட முடியும். ஓகேயா? ஸோ அதனால முதல்ல தீர்க்க வேண்டியது மனக்குழப்பம். ஸோ மனக்குழப்பம் போச்சுன்னா அப்புறம் உடல் நோயும் நம்ம போய்க் கொள்ள முடியும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா, காந்த களத்தில் வேறுபாடு உண்டா? இல்லை எல்லா இடங்களிலும் ஒரே அளவு காந்த களம் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? இப்ப உதாரணமா வீடு, பள்ளி, மருத்துவமனை, கோயில், இப்ப சித்தர் சமாதி பேசணும், சுடுகாடு, இந்த இடங்கள்ல எல்லாமே காந்த களம் சம அளவா தான் இருக்கும் இல்லையா? ம். இது நல்ல சிந்தனை. ஆஹ், காந்தம் அப்படின்ற ஒன்று எல்லா இடங்களிலும் இருக்கிறது. வெளியில இருக்கும்போது அதைய சாமி தான் கொஞ்சம் அழகாக சயின்டிபிக்கா நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறாரு. முன்னாடி காந்தம் என்ற கான்செப்ட் இருந்தது, காந்த புராணத்தில் இருந்தது. பஞ்ச தன்மாத்திரையின்று புலன்கள் வழியாக அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனமாக அறியக்கூடியது அதுவாக இருக்கிறது என்று இருந்தது. இப்படி இருந்துச்சு எல்லாமே. ஆனாலும் விஞ்ஞானபூர்வமாக விளங்க அதிகமான நமக்கு விளக்கம் கொடுத்தவர் மகரிஷி அவர்கள் தான், குருபுரான் தான். ஸோ வெளியில இருக்கிறது காந்தத்துக்கு வான்காந்தம் பேரு. அது விண் என்று நுண்துகள் இருந்து தோன்றிக் கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நுண்ணிய பகுதிக்கு தான் காந்தவன் பேர். இறைவனுக்கு தான் காந்தம். காந்த நிலை உணராமல் கடவுள் நிலை அறிய முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா? இறைவனுக்கு பேர் தான் காந்தம். அது நுண்ணிய நிலையில் இருக்கிறது பாருங்க. வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டு மகிழாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாயின்னு வந்துட்டு தூல அணுக்களாய் சூக்குமமாய் இதுவரைக்கும் சரி, சூக்குமத்தில் சாலவமே நுண்ணியதாய் தன்மை எல்லாம் தானாகின்ட்டு பாரதியார் சொல்வார். ஓகே அதைய. அப்போ இன்னும் நுண்ணிய பகுதி, இறைநிலையினுடைய நுண்பகுதி தான் காந்தமாக இருக்கிறது. ஓகேயா? இது மிக நுண்ணிய பகுதி. அதனாலதான் அதுல கேரக்டரைசேஷன் இருக்குது. தன்மை எல்லாம் தானாகி தன்மை ஒன்று இல்லாததுவாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பலவடைத்ததுவாய் தான் பலவாய் நிற்பது. அப்ப வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள் இருந்து நுண்துகள் இருந்து உண்டாக்கக்கூடியது எல்லாமே வான்காந்தம்னு சொல்லி, ஜீவன்ல இருந்து உண்டாகக்கூடிய ஜீவகாந்தம் ரெண்டும் காந்தம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அது பேர் தான் வெவ்வேறாக இருக்குது, காந்தமாக வைத்திருக்கிறாங்க. ஓகேயா? அப்ப இந்த நுண்காந்தத்துல வேறுபாடு இருக்கிறதான்னு சொன்னா இருக்கும். எந்த இடத்துல உருவாகி வருகிறதோ அந்த இடத்துல வேறுபாடு, அழுத்தம் குறைவு, அழுத்தம் அதிகம் இருக்கும். ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. இப்ப காந்தத்துக்கு அடுத்தபடியாக நுண்ணுக்கு அடுத்த நிலையா காற்று எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள்ல காற்று இந்த இது முழுக்க எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட எக்ஸோஸ்பயர் வரைக்கும் குறிப்பிட்ட காலம் இடத்தை உயரத்திற்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. ஆனா காற்று ஒரே சீரா எல்லா இடத்துலையும் இருக்கிறதா? இல்லையா? இல்லை. கா எல்லா இடத்துலயும் காற்று ஒரே சீராக இருக்கிறதா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல. ஒரு இடத்துல இல்லை, அழுத்தம், இல்லை. ஒரு இடத்துல அது குறைவாக இருக்கிறது. இப்போ கடற்கரையில் இருக்கிற காற்று அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது. நீர்ப்பகுதி, கடல் மேல ஆற்று மேல இருக்கிற காற்றுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாலைவனத்தில் இருக்கிற காற்றுல பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாக, ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறது. ஆனா எல்லாமே ஈக்குவல் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லை இல்லைன்னாலும் ஓகேயா? எல்லை இருக்கிறது இல்லாதனால தான் நம்ம சொல்றோம். இவ்வளவு பெரிய எல்லையில் அது எப்படி ஒன்னா இருக்கும், மிக்ஸ் ஆகி ஒன்னாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லை இல்லாமல் இருந்தால் கூட, அல்லது பெரிய எல்லை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருந்தால் கூட அதனுடைய அழுத்தத்துல மாற்றம் இருக்கும். அப்படித்தான் காந்தத்திலேயும் மாற்றம் இருக்கும். இப்போ உங்க வீட்டுல காந்தம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, நல்ல விதமாக காந்தம் இருக்குமான்னு சொன்னா அந்த நாலு சுவர்களுக்குள்ள அமைகின்ற காந்தமானது, காந்த களமானது நமக்கு ஒத்ததாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது வாஸ்து பிரகாரம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஓகே, அது வாஸ்து பிரகாரம் அமைக்கிறது. அதனாலதான் நம்ம வீடு பார்க்கும்போது கூட, வாடகைக்கு வீடு பார்த்தா கூட
நம்ம வாஸ்து பிரகாரம் அந்த வீடு இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாடகைக்கு போறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த அந்த வீட்டுல அந்த காந்தமானது நிறைய இருக்கணும். அப்ப நிறைய இருக்கிற யார் வீட்டுல இருக்கிறதுனா, காந்தத்தை உணர்கின்ற தன்மை எங்க இருக்கிறது? மனசுக்கு இருக்கிறது. ஓகே, மனம்தான் காந்தத்தை உணரக்கூடிய தன்மை இருக்கிறது. அது உணர்வால மட்டும்தான் காந்தத்தை உணர முடியும். ஏன்னா அது இறைத்தன்மை. அது உணர்வால மட்டும்தான் உணர முடியும். இப்போ நுண்ணிய நிலையில தான் அது உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ காந்தம் நுண்ணிய நிலையில் இருக்கின்ற அந்த காந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த வீட்டில் நிறைய உற்பத்தி ஆகணும், அழுத்தமா இருக்கணும்னு சொன்னா தினந்தோறும் யாரெல்லாம் நல்லா தியானம் பண்றாங்களோ வீட்டில் இருக்கிறவங்க, அல்லது வீட்டில் இருக்கிறவங்க நல்ல உயர்வான பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பக்தி பாடல்களை பாடுகிறார்களோ, பூஜை செய்கிறார்களோ, அல்லது வீட்டில் நல்ல நல்ல படங்களை மனசு அதே மாதிரி இருக்கிற மாதிரி உயர்வா இருக்கிற மாதிரி நல்ல படங்களை மாட்டி வைத்திருக்கிறார்களோ, அகோரமான படங்கள் இல்லாம மாகாண்கள் படம், சித்தர்கள் படம், நம்ம வாழ்ந்த முன்னோர்கள் படம், இப்படி எல்லாம் நல்ல படங்களை வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் காந்தக்களம் நன்றாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுல மாதிரி இல்லாம இதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிற இடங்கள்லயும், தினந்தோறும் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க இடங்கள்லயும், நல்ல அகோரமான படங்களை வைத்திருக்கிற இடங்கள்ல காந்தத்தன்மையானது தானே குறையக்கூடியதாக இருக்கும். அதாவது காந்தம் வீடுன்னு சொல்றீங்க, பள்ளி சொல்றீங்கன்னா, பள்ளின்னா அறிவை வளர்க்கின்ற இடம். அறிவை கொடுக்கின்ற இடம். எந்த நேரமும் போனால் சாதாரண அறிவு வளராத குழந்தைகளை அந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக அறிவில் இதுவரைக்கும் வந்து சொல்லியவர்கள், பெரியவர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள் சொல்லியதெல்லாம் அறிவை கொண்டு அவர்கள் நிறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு காந்த களமானது நல்ல காந்த களமாக விரைவானதாக நல்லதாக இருக்கும், அமைந்து கொண்டிருக்கும். அப்படிதான் இருக்கும். அது மாதிரிதான் அதான் அதனுடைய ஸ்டேட்டஸ். அதான் அப்படி கொண்டு கொண்டே இருக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் மருத்துவமனை அப்படின்னு சொன்னா ஜீவகாந்தத்தினுடைய டிஸ்கனெக்ஷன் தான் ஓடுவதுக்கு குறையும் போது அது டிசீஸ்ன்னு சொல்றோம். கண்டினியூஸா இருந்தா அது ஈஸின்னு சொல்ற மாதிரி இல்லையா மகளிர் சொல்றது. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் ஜீவகாந்தம் நிறைய ஓடணும். மருத்துவமனையில் போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் உடல் நலம் இல்லாமல் அங்கே செய்கிறார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உடல்நல குறைவு அப்படின்னு இருக்கிற இடத்துல காந்தம் குறைவாக இருக்கும். ஆனா அதை சரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற மருத்துவர்கள் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு காந்தமானது அதிகமா இருக்கும். இந்த நோயை நான் சரி செஞ்சிருவேன், இந்த நோயை சரி செஞ்சிருவேன். ஓகேயா? ஸோ இந்த ஆற்றல் அவர்கள் கூடிக்கொண்டே இருக்கும், அவங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனாலயா மருத்துவமனையில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். நல்ல இடங்கள்ல அதிகமான காந்தக்கிழமும், அதே மாதிரி நோய்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அது ஷார்ட்டேஜே இருக்கிற மாதிரி காந்தக்கிழம். இப்போ இது மாதிரி இருக்கு கோயில்கள், அதே மாதிரி நல்ல வைப்ரேஷன் உண்டாகக்கூடிய கோயில்கள்லேயே, அதே மாதிரி சித்தர் சமாதிகள்லேயே. இப்போ இதெல்லாமே காந்தக்கலத்தை சரியாக பாதுகாக்கின்ற மையங்கள். இந்த மையங்கள்ல அதிகமாக இருக்கும். மற்ற இடங்கள்ல இப்போ சுடுகாடு அப்படின்னு சொன்னா, சுடுகாடுல நம்ம என்ன மனசுக்கு சொல்லி வச்சிருக்கிறோம், அங்க ஜீவன் பேய் நடமாடுகின்ற இடம், அங்க பயத்தை உண்டாக்கக்கூடியது, டெட் பாடிஸ் எல்லாம் எரிக்கிறது, இப்படி நம்ம ஒரு ஒரு கான்செப்டை மனதுக்கு கொடுத்து 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 அந்த இடத்தை பார்த்தாலே அவர் அங்க ஜீவகாந்தம் குறையிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திடும், காந்த நிலை குறையிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். ஆனா அங்கேயே வாழ்ந்து கொண்டு அந்த உடலை எல்லாம் எரித்து கொண்டு அதை தூய்மை செய்து கொண்டு சேவையா பண்றாங்க பாருங்க, தங்கி கொண்டு அங்கேயே, அவங்களுக்கு காந்தம் குறையிறதே இல்லை. ஓகேயா? ஸோ அவங்களுக்கெல்லாம் காந்தமானது ஏன்னு சொன்னா, நான் நல்லா சேவை பண்றேன், எல்லா மனிதனும் சரி, இந்த உலகத்துல வாழ்கிற அத்தனை மனிதனும் ஒரு நாள் இங்கே வந்தே ஆக வேண்டும். ஸோ அவனுக்கு நான் சேவை செய்கின்ற பணியில் நான் இருக்கிறேன் என்று அவங்க சேவை செய்யும் போது அந்த இடத்துல அவர்களுக்கு ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதனால காந்தக்கிழம் என்பது அங்கங்க மாறுதலுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். வேறுபாடு உண்டாகத்தான் இருக்கும், மேலும் கீழும் இருக்கும். வெளியில மெட்டீரியல்ல உண்டாகி கொண்டிருக்கிறது, உள்ள விண்துகள் அதே மாதிரி விண்துகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதனுடைய வேறுபாடு அங்க இருக்கின்ற மனதிலே உணர்கின்ற மக்களை பொறுத்து, அதை எப்படி உருவாக்கி கொள்கிறார்கள் அதை பொறுத்து அந்த வேறுபாடுகள் உணரப்படும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. முதலில் கேள்வி கேட்க வரும் அன்பரை கண்ணம்மாள் அம்மா அவர்களை அன்மியூட் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்ணம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்து கொள்ளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நம்ம பிறவியில அப்பா அம்மாவோடைய பதிவுகள் இருக்குன்னு சொல்றோம் ஐயா. அப்ப நான் ஒரு பக்கம் வளர்ந்தவங்க ஐயா. நான் பிறந்தது ஒரு பக்கம், என்னை வளர்த்தவங்க ஒருத்தருங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு என்னை வளர்த்துனாங்க. அவங்க பதிவுகளும் எனக்கு வருங்களா ஐயா? வரும். அதாவது
சரிங்க. கருமையத்தில் இருக்கிற பதிவு தான் ஒரிஜினல். ஓகேயா? சரிங்க. வழக்கமாக இருக்கின்ற மேலான பதிவுகள் வரும். ஒரு என்ன பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்களோ அது வரும். அது சரிங்க. பெரிதாக பாதிக்காது. அது காலத்தால் மாறி போயிடும். இப்ப சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா இருக்கிற அதே பற்று பாசத்தை பெரிய வயதில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அதே மாதிரி வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. அறிவினுடைய நிலை உயர உயர அது மாறிக்கொண்டே போகும். அது மாதிரி வச்சுக்கிறாங்க. அது சரிங்க. மாதிரி தான் நமக்கு சரிங்க. இந்த குணங்களாக வரக்கூடியது இயற்கையில கர்மயத்திலிருந்து வரக்கூடிய குணங்கள் தான் ஆழமாக இறைநிலை சேர்ற வரைக்கும் இருக்கும். ஆமா. ஐயா முதல்ல அப்பா அம்மாவோட பதிவுகள் தான் இப்ப நமக்கு வரும் இல்லைங்களா ஆமா ஐயா? ஆமா ஆமா ஆமா. சரி சரிங்க. அதாங்க ஐயா கேட்டேங்கய்யா. நான் அப்படி வளர்ந்தவா அதனால கேட்டேங்கய்யா. ஓகே ஓகே ஓகே. ம். நன்றிங்க ஐயா. வாழ்க தேங்க்யூ. வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்து ஆடல் நாயகி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. ஆடல் நாயகி அம்மா. ஆடல் நாயகி அம்மா அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்வாளமுடன். ஐயா. நல்லதொரு விளக்கம் கிடைச்சதுங்க ஐயா இன்னைக்கு. நல்லது. ஐயா எனக்கு ஆன்மாவுக்கும் உயிரை சில நேரத்தில் ஆன்மான்னு சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக இறந்து போனவுடனே ஆன்மா அமைதி அடைந்தது அப்படின்னு சொல்கிறோம். மற்ற நேரம் உயிர்ன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க ஐயா? ரெண்டும் ஒண்ணுதான். ஆன்மாலும் சொன்னாலும் உயிர்னு சொன்னாலும் லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொன்னாலும் லைஃப் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொன்னாலும் எல்லாமே ஒன்னதான் குறிக்கும். ஓகேயா? நுண்துகளான இறைவில் நமக்குள்ள விண்ணாக அமைந்திருக்கின்ற அந்த உயிர் துகளைத்தான் குறிக்கும் எல்லாமே. அதனால ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் நிறைய மதங்கள்லயும் சரி ஆன்மாதான் பேய், ஆன்மாதான் உயிர், ஆன்மாதான் பார்ட்டிகல்ஸ், எல்லாமே எல்லாமே ஒன்றுதான். எந்தெந்த லாங்குவேஜில் சொல்றோமோ அல்லது எந்தெந்த நிலையில சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. அவ்வளவுதான். பார்த்துக்கோ. பேய் கூட அதானாங்க ஐயா? பேய் கூட அதான். ஆன்மாதான் பேய்ன்னு சொல்றோம். நம்ம மரியாதைக்குரியதாக இருந்தால் அது ஆன்மா, அப்படி எங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மான்னு சொல்றோம். அதே வேற எங்க மாதிரி இருந்துச்சுன்னா அது பேய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். ம். ஓ, நன்றிகள் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து மதன் மோகன் தஞ்சாவூர்ல இருந்து ஐயா அன்மியூட் செய்துக்கோங்க ஐயா. அம்மா மதன் மோகன் வாழ்க ஐயா. வளமுடன்ம்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. இந்த வாழ்க்கை வரமுடன் ஐயா. இப்போ இரையாற்றல் ஐயா, மனிதரை படுத்த நல்ல குணத்தை தான் படைச்சாங்க. நம்மளோட முன்னோர் பதிவில் முன் வந்த வழியை தான் நம்ம நல்லவர்களோ தீயவர்களோ, நல்ல குணங்களோ தீய குணங்களோ சொல்றாங்க ஐயா. ம். அதே மாதிரிங்க ஐயா, இப்போ இரையாற்றல் அதாவது ஒருவரோட உயிர் அழிந்தா நம்ம உயிர் வாழ வேண்டியிருக்கு ஐயா. அசைவமோ சைவமோ நம்ம சாப்பிட்றோம். ஒருவரோட உயிரோட முடிவு தான் நம்மளோட உயிர் வாழாமன்னு இருக்கு ஐயா. இரையாற்றல் ஏன் இந்த மாதிரி ஏற்படுத்தியது? ஒவ்வொருவரோட உயிரோட முடிவுதான். நம்மளோட உயிர் வாழ வேண்டியிருக்கீங்க. சைவம் சாப்பிட்றோமோ அசைவம் ஆமா சாப்பிட்றோமோ. ஆமா. அதாவது ம் நமக்கு இங்க என்ன அப்படின்னு சொன்னா மறுவறிவு ம் தத்துவம் அப்படின்னு வருகிறது. ம் மறுபிறவி தத்துவம் அப்படின்னு சொல்றது ம் தொடர்ந்து ஜீவன்கள் பிறவி எடுத்துக்கொண்டே வருகிறதுனா பெரும்பாலான மதங்கள் சொல்கிறது. விஞ்ஞானபூர்வமா அதுக்கான விளக்கங்கள்ல இல்லை. ம் பெரும்பாலானது அருவமாக இருக்கின்றதுக்கெல்லாம் விஞ்ஞானத்துக்கு போக முடியாது. ம் கருவிகளுக்கு எது வரைக்கும் எட்டுதோ அது வரைக்கும் தான் விஞ்ஞானம். கருவிகளை கடந்தது மெய்ஞானம், தத்துவ ஞானம். ஸோ அந்த ம் உயிர், ஆன்மா, இதை பற்றி மனசு, இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது பெரும்பாலும் ஆன்மீகத்தில் தான் நம்ம சொல்றோம். ஒரு ஜீவன் ம் அவனுடைய கர்மயத்திலிருந்து மீண்டும் வரக்கூடியதுதான், திருப்பி பதிவுகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடியதுதான் மறுபிறவி என்ற தத்துவமாக இருக்கிறது. ம் அப்படித்தான் எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி இது மல்டிப்ளை ஆகி இவரு போகும்போது அடுத்தது அல்லது இவருடைய குழந்தைகள் வழியாக அடுத்தது வரக்கூடியதாக இருக்கிறது. மறுபிறவி ம் என்பது தம் பொருள் என்பர் தம் மக்கள், அவர் பொருள் தம் ம் தம் வினையால் வரும் என்று வள்ளுவர் சொல்றார். ஸோ அந்த ம் வினைப்பதிவின் காரணமாகத்தான் மக்கள் உண்டாகிறார்கள். அவர்கள் தான் ம் வந்து கொண்டிருக்கு. இப்படிதான் மக்களா வரும்போது அது மல்டிப்ளை ஆகுது. இல்லை ஒருத்தரும் இல்லை, ரெண்டு பேர் மூணு ம் பேர், எப்படி மல்டிப்ளை ஆகுது, இப்படியே வந்து கொண்டு சரிங்க இருக்கிறது. சரிங்க. இப்படித்தான் போய் ம் கொண்டு இருக்கும். ம் ஜீவன்கள்லாம் ஓரறிவிலிருந்து
புல்லாகி புழுவாகி பூண்டாகி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்படி எத்தனையோ தலைமுறைகளை கடந்து இந்த ஜீவன் பரிணாமத்தில் மேன்மை பெற்று மனித பிறவி எடுத்து அதுலயும் மேல நிலை வந்து கொண்டே இருந்து அப்புறம் அந்த தூய்மை பெற்று இறைநிலை அடைகிற வரைக்கும் இப்படித்தான் பயணிக்கும் என்று அறிந்த பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்கிறார்கள். இப்படி ஒரு உண்டு வாழும் வாழ்க்கை தேவையா அப்படின்னு சமயத்துல ஒரு எண்ணம் ஏற்படுதுங்க ஐயா. இப்படி இந்த மாதிரி ஒன்றை அழித்து நம்ம வாழ வேண்டியமா, உயிர் வாழ வேண்டாமா, அப்படி ஒரு எண்ணம் தோன்றுது. ஒன்றை அழித்தா ஒன்றோட உயிர் அதோட சைவமா அசைவமா அதோட உயிர் போய் நம்ம சாப்பிடுறோம், நம்ம உயிர் வாழ்றோம். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? ஏன் இறைவன் இப்படி படிச்சான்? நீங்க உங்க கேள்வி அதுவா? ஏன் இப்படி இறைவன் படிச்சான்? ஒரு ஜீவனை கொன்று சாப்பிடும் போது 3 இணைப்பு குற்றங்கள் வருது அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. ஒண்ணு உயிர் கொலை, ஓகேயா? ஒன்று கொள்ளும் போது உயிர் கொலை, அப்புறம் அந்த உடலை உணவுக்கு திருடி கொள்ளுதல் திருட்டு, கொலை திருட்டு, அப்புறம் வாழும் சுதந்திரத்தை பறித்தல். ஆமா, இந்த 3 இணைப்பு குற்றங்களும் ஒரு உயிர் கொலையில வருகிறது. சோ அது மாதிரி வரும்போது ஆன்மா அந்த உயிருக்கான பிறவியை நீட்டிக்கிறது, அவ்வளவுதான். தவறுகள் செய்யும் போது அந்த மாதிரி பிறவிகளை நீட்டிக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா பிறவி பல பிறவி எடுக்கணும், பிறவி பெருங்கடல் நீண்டார் அது மாதிரி எடுக்கணும். அதனால ஒரு ஜீவனை உற்பத்தி செய்ய முடியாத போது அதை கொள்ளுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஓகேயா? அறிவில் சிறந்த பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதனால ஜீவன்களை கொள்ளுதல் என்பது சரியானதல்ல. ஆனா இந்த காலத்துல உணவுனாலே பிரியாணின்னு ஆயிடுச்சு. பசி என்ற உணர்வே இல்லாம இருக்கக்கூடாதா, அப்படி ஒரு எண்ணம் வருதுங்க ஐயா. பசி என்ற உணர்வு இல்லை இல்லாம இருக்கக்கூடாதா, நம்மள படுத்திருக்கூடாதா அப்படின்னு. பசி என்ற உணர்வு இல்லாமல் இருக்க முடியுமானா அது கஷ்டம். சாதாரண உழைக்கும் போது அது கஷ்டம். உழைப்பையெல்லாம் நிறுத்திட்டு கடைசி நிலைக்கு போன பெரியவர்கள் இந்த பசி என்ற உணர்வை கடந்து இறைநிலைய ஆற்றலால் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனா அது சாதாரணமா வாழ்க்கையில பாசிபிள் கிடையாது, எல்லாருக்கும் பாசிபிள். ஏன்னா உழைப்பு என்று வரும்போது நீங்க உணவு கொடுத்தே ஆக வேண்டும். ஓகேயா? இப்போ உணவு கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம உழைத்து அந்த உணவை சம்பாதித்து ஆக வேண்டும். பசி என்ற உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உலகம் நிலைக்காது. சரிங்க சரிங்க. உலகம் நிலைக்கிறதுக்கு உடைய அடிப்படை காரணம், நீங்க நாளைக்கு இருந்து எனக்கு பசியே வராதுன்னு பாருங்க, யார் கல்யாணம் கட்டிக்குவா? சரிங்க. ஒரு யதார்த்தமான கேள்விதான் கேட்டையா, வாழ்வளமையா? நீங்க ஒரு யதார்த்தமான கேள்விதான் கேட்டேன், அவங்களுக்கு தெரியாது. வாழ்வளமையா. நன்றி 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 அம்மா. வாழ்வளம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள் கேள்வி கேட்க விரும்புகிறார்கள். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன், மகிழ்ச்சி. 2-3 கொஸ்டின் உங்களுக்காக எழுதி வச்சிருந்தீங்க ரொம்ப நாளா. அதாவது நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி இது 6 மணி, அதாவது என்னுடைய தவ நேரம் வந்து மார்னிங் பிஃபோர் 6, ஈவினிங் வந்து ஆஃப்டர் 6. அது சரியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த கொஞ்ச நாள் அந்த உக்ரைன் போர்லாம் வந்த பிறகு நானே என்ன செஞ்சேன், காலையில 3 மணிக்கு எழுந்து பல் மட்டும் விளக்கிட்டு அப்படியே நான் இந்த உலகத்தை வாழ்த்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்பதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள்லாம் கவலைப்படுறாங்க, ரொம்ப உயிர்கள் போயிருச்சுங்கிற ஒரு அனுதாபம் மனசுக்குள்ள கவலை. மகிழ்ச்சிக்காக நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதை 3 மணிக்கு செய்யும் போது பிரபஞ்சம் அதுக்குண்டான சூழ்நிலையை கண்டிப்பா கொடுக்கும்னு எனக்கு ஒரு அசையாத நம்பிக்கையோட அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது சரியாங்கயா? சரிதான், எந்த நேரத்திலையும் செய்யலாம். இந்த மனம் அமைதியான நிலைக்கு போறதுக்கு பெரும்பாலும் ஆரம்ப நிலையில இயற்கையோட ஒத்ததாக போகணும் அப்படின்னு சொன்னா, இயற்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு தியானம் பண்ணும்போது வெளிச்சம் குறைவா இருக்கணும், காத்து குறைவா இருக்கணும், வாசனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்ப இப்படி 5 புலன்களுக்கும் மெய்வாய் கண்மூக்கு செவி 5 புலன்களுக்கும் எந்த ஈர்ப்பும் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட். ஓகேயா? அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அப்படி சாதாரண தினந்தோறும் தியானம் செய்யறவங்களுக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாம், எப்பொழுது உட்கார்ந்து தியானம் செய்யணுமோ அப்படி உட்கார்ந்து தியானம் செய்யலாம். ஐயா, அது மாதிரி நீங்க 3 மணிக்கு செய்தாலும் சரி, 6 மணிக்கு வாழ்த்தினாலும் சரி, அதனால ஒண்ணு இல்லை. ஆனால் இந்த நேரத்துல மன அலையினுடைய வேகமானது அமைதி நிலைக்கு இயற்கையும் ஒத்துழைக்கும். கண்டிப்பா மன அமைதிக்கு ரெண்டும் இரவும் பகலும் சேர்ந்துகின்ற இடம் மன அமைதிக்கு ஒத்துழைக்கும். இயற்கையிலே இடம் நேரம் ஒத்துழைக்கும். சோ அதனால காலை மாலை என்பது சரியான வேலை. இப்ப மதியானம் 11 மணிக்கு செய்யற நம்ம மன்றத்துல எல்லா நேரம் தான் செய்யறோம். அதனால என்ன இருக்கிறது,
ஓகேயா? அதனால ஒண்ணும் இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னா, எந்த நேரம் மிக உயர்ந்ததுன்னு சொன்னா அதிகாலை நேரம் தான் உயர்ந்தது. அதே மாதிரி மாலை வேலை உயர்ந்தது தியானம் செய்தது. மற்றபடி சரிங்க செய்யறவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. வாழ்க்கை ஒண்ணும் இல்லை. சரிங்க. இது திருவண்ணாமலை போய் ரமண மகரிஷியோட ஆசிரமத்துல போய் தவம் பண்ணீங்க. ஆனா ம். அங்கிருந்து வருவதற்கு எனக்கு மனமோ உடலோ எனக்கு சம்மதமே கொடுக்கல. ரொம்ப ஜபர்தஸ்த்ல தான், அதாவது கட்டாயத்துல தான் நான் வந்தேன். மீண்டும் மீண்டும் அங்கேயே போகணும்னு மனசு எனக்கு எத்தரிச்சுக்கிட்டே இருக்குது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை போக முடியல. அப்ப அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளே மறக்கிற மாதிரி இருக்கு அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும்பொழுது. இப்ப எனக்கு அதுக்குண்டான சந்தர்ப்பத்திற்காக நான் இறைநிலையிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு பேராசையாங்கய்யா? இல்ல, இது நல்ல ஆன்மீக ஆசை தான். அதனால அப்படி ம். சூழல் அமைஞ்சு அதை நீங்க யூஸ் பண்ணிக்க. மகான்கள் இருந்த வாழ்ந்த இடங்கள், ஜீவசமாதியா இருக்கிற இடங்கள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக ஆற்றலை கொடுக்கும். அந்த அவருடைய ஒரு ஆம், அருளும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஈர்ப்பையும் கொடுக்கும். அதற்கான சூழலையும் உருவாக்கி கொடுக்கும். நீங்க அப்படி கிடைச்சா நீங்க நல்ல விதமா போயிட்டு வாங்க. வாழ்க்கை வளமுடன். சரிங்க. எவ்வளவோ சிறப்பா தவம் பண்றோம், நல்லா நம்மளுடைய உயர்த்திக்கிட்டோம், நமக்கு நல்லா பண்பட்டுட்டோம், மகரிஷியோட வேதாத்திரிய கருத்துக்கள் மூலமா அவரை சிக்கன பிடிச்சிட்டோம்லாம் நினைச்சா கூட சில சமயங்களில் குடும்ப சூழ்நிலைகள், சில சறுக்கல்கள், சங்கடங்கள், மனதை கவலைப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது அதுக்கு உண்டான காரணம் மூழ்வினை மட்டும் தானாங்கய்யா? இல்ல, சூழலை நம்ம எப்படி ஜெயிச்சு எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறோம் அப்படின்ற ஒரு ஆற்றலை நமக்கு இயற்கையை ஏற்படுத்துகிறது. அந்த நிலையில எப்படி நம்மால ஜெயிக்கிறோமோ வின் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து கொண்டே போகிறோம். ஓகேயா? ஒரு செயல்ல ம். அல்லது ஒரு துன்பமோ ஒரு பிரச்சனையோ சிக்கலோ வரும்போது அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற மனமானது உயர்கிறது. வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இன்னும் அந்த நிலையை பக்குவத்தை அடையவில்லை என்று நினைக்கிறது. ஓகேயா? அதனால சூழல் ஏற்படும் போது இறைவனே இந்த சூழலை ஏற்படுத்துகிறான், அதை நான் எதிர்கொள்வேன் என்ற அளவுக்கு போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். வாழ்க்கை என்று சொன்னாலே இது மாதிரி குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாம் நிறைஞ்சதுதான் வாழ்க்கையா இருக்கும். ஓகேயா? கண்டிப்பாங்க. வாழ்க்கணும். இப்ப நீங்க லாஸ்டா சொன்னீங்கய்யா, நன்றிங்க. அதாவது எண்ணத்திற்கும் காந்தத்திற்கும் சம்பந்தம் உண்டாங்கய்யா? ஆமா, நிச்சயமா உண்டு. என்னத்துக்கு கண்டிப்பாங்க. காரணமா வருது. கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா உங்களே ரொம்ப வணங்குறேன், வாழ்த்துக்கிறேங்க ஐயா. வாழ்க வாழ்க்கணும். நன்றி. வளமுடன். நன்றி ஐயா, நன்றி அம்மா. அடுத்து ஷர்மிளா அம்மாவை கேள்வி கேட்க அன்போட வைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க, ஷர்மிளா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க்கணும். ஐயா எனக்கு உடல் ரீதியா ஒரு சில கேள்விகள் ஐயா. எனக்கு வந்து கடந்த 10 வருடங்களா எனக்கு வலது காதுல வந்து ஒரு மாதிரி இரைச்சல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அது கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு ஒரு பக்கம் ஃபுல்லா தலைவலி, அப்புறம் ரொம்ப ரொம்ப சவுண்ட் அதிகமா கேட்கறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருந்ததுங்க ஐயா. நான் நிறைய இஎன்டி டாக்டர்ஸ் எல்லாரையும் போய் பார்த்தேன். இப்போ கடைசியா நான் போய் பார்த்த டாக்டர் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் டாக்டர் போய் பாருங்க அப்படின்னாங்க. அவரை போய் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு காதுல வந்து ஒரு ரெண்டு நரம்பு 7 and 8 அப்படின்ற நரம்பு வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆன மாதிரி தெரியுது, நீங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுலங்க ஐயா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு காதுல ரெண்டு நரம்பு எலும்புகளுக்கு நடுவுல எம்டி ஏர்ஸ் இருக்கு, ஏர் பபிள்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த இரைச்சல் சத்தம் இருக்கு. அது வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணணும். ஆனா ஆப்ரேட் பண்ற வரைக்கும் இப்ப போக வேண்டாம். ஒரு மாசம் நான் மெடிசன் தரேன், நீங்க அதை சாப்பிடுங்க. அப்படியும் அது சரியாகலைன்னா காதுல பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தேவைப்படும். இன்னொன்னு வந்து மூளைக்கு செல்ற ஒரு ரத்த நரம்பு வந்து ஒண்ணு மேல ஒண்ணு பின்னின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அதிர்வுகள் அதிகமாகும் போது அந்த சத்தமும் தலைவலியும் உங்களுக்கு இருக்கு. அதனால தலைக்கும் ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. ம். இப்போ இதனால வந்து நான் வந்து இப்ப நான் என்ன தவம் அதிகமா செய்யலாம், இல்ல எதெல்லாம் நான் தவிர்க்கலாம் ம். அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சரி. இப்போ இது சரிதான். அவங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க டாக்டர் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சரியா உங்களுக்கு டயக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் சரி. இஸ் குட். நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற குறைபாடுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், நம்ம பயிற்சிகளும் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் என்ன தவம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, காது ரெண்டு செவிப்பறைகள் மீது மனதை வைத்து செய்யக்கூடிய தவத்தை நீங்க நிறைய பண்ணுங்க. பஞ்சேந்திரிய தவத்தை பண்ணுங்க. பஞ்சேந்திரிய தவத்துல மெய்வாய் கண் மூக்கு செவியில காது, ஆஹ், அதே மாதிரி மூக்கு, இந்த மரங்களை எழுதிகளை வைக்கிற தவத்தை நீங்க பண்ணலாம். உணவுல சரிங்க. நீங்க டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஒன்றும் உணவு கட்டுப்பாடு இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் சில சரிங்க. காய்கறிகள் ஜென்ரலா சொல்லக்கூடியது, காய்கறிகள் மற்றதெல்லாம் நரம்பு சம்பந்தமானதற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ம். டாக்டர் சொல்றது முழுசா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு தியானம் அப்படின்னு சொன்னா மற்ற நீங்க பயிற்சிகள் எல்லாம் பண்ணலாம். கை பயிற்சி, கால் பயிற்சி,
மற்ற பயிற்சிகளை நீங்க உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. ஓகே. ஆ, தியானம் பண்றதுலும் கூட ஆக்னியில தியானம் பண்றதுல ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஆ சரிங்க ஐயா. அதான் இப்போதைக்கு 2 பேருமே வந்து ஆப்ரேஷன் போற அளவுக்கு வேண்டாம். ஏன்னா மூளையிலயும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் ரொம்ப சிவியரான பெயின்லாம் உங்களுக்கு இன்னும் வரல. அதனால ம். மூளைக்கு பண்ற ஆப்ரேஷன் இப்போதைக்கு வேண்டாம். அது அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா அது பார்த்துக்கலாம். பட் நீங்க நீங்க அதுக்கு இப்போதைக்கு ரொம்ப முன்னாடியே நீங்க பொறுமையா இதெல்லாம் அமைதியா இருங்க. சொல்லுங்க பண்ணிட்டே ஐயா. வந்தீங்கன்னா தடுத்துக்கலாம். அந்த ஆ மாதிரி வேண்டாம். அப்படி போறதுக்கும் இறைவன் வழிவிடக்கூடாது. நம்ம நல்ல விதமா முதல்லயே பயிற்சியில இதையும் செய்து கொண்டு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு நீங்க சரி பண்ணிக்கங்க. ஓகே. சரிங்க ஐயா. ஐயா இதுல காயக்கல்ப பயிற்சியில நம்ம அந்த ஓஜஸ் போடும்போது அது அந்த சத்தம் அதிகமா வர்றதுனால இதுல ஏதாவது பாதிப்பு வருங்களா? இல்ல நான் அந்த சத்தம் எதுவும் கம்மியா அது மாதிரி உயிர் சக்தி மேல கொண்டு வரணும். அது நன்மை தான் பயக்கும். அப்படி மேல கொண்டு வரும்போது உயிர் சக்தியை இந்த குறைபாடுகளை தீர்க்க பண்ணும். அதே மாதிரி ஓஜஸ் நீங்க சத்தமா ஏன் போடுறீங்க? ஓஜஸ் நீங்க மெதுவா போடுங்க. ஓகே. சரிங்க. பெண்கள் மெதுவாத்தானே போடணும் ஆக்சுவலா ஆ சத்தம். இல்ல அதுவே நான் அந்த சத்தமே கூட கேக்குறேன் நானு. அதாவது அது கூட நான் போடலாங்களா? இல்ல அதையும் நான் இன்னும் போடலாம் கம்மி போடலாம் பண்ணணுங்களா? போடலாம். போடலாங்களா? இதனால மனசு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு மாதிரி இருக்குதுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்றதுங்க ஐயா? அது மனக்குழப்பம்தான். உடல்நிலை சரியில்லை அப்படின்றது நமக்கு ஒரு கவலை வந்து போயிடும். ஓகேயா? இதெல்லாம் வாழ்க்கையில வரக்கூடியதான். உங்களுடைய காலம் இருக்குது பாருங்க. ம். அஸ்ட்ராலஜிக்குள்ள உங்க காலம் இருக்குது பாருங்க. இந்த காலத்துல இது மாதிரி வரணும்னு இருக்கிறது. இந்த காலம் முடிஞ்சுன்னு அது தீர்ந்து போயிடும். ஓகே. நீங்க அதை செக்அப் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த ம். காலம் முடியும் போது அதனால வரக்கூடிய குறைபாடுகள் நீங்கி போயிடும். ஓகே. ம். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா ரொம்ப நன்றிங்க அம்மா வாய்ப்பு கொடுத்ததற்கு. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை ஐயா வளமுடன். ஒரு குழந்தைக்கு இயற்கையான குணமும் இருக்கும் இல்லையா? அம்மா அப்பா வளர்க்குறதும் குணமும் ரெண்டுமே தானே கலந்துருக்கும். ஆமா. அப்போ ரெண்டுமே வந்து ரெண்டுமே இருக்கும். அப்போ அந்த இயற்கையான குழந்தை குணம் என்பது பக்கத்துல அது அடி உள்ளத்துல இருக்கும். ஒரு குழந்தைக்கு சாதாரணமா தான் கையில் வச்சிருக்கிறது கேட்டா கொடுக்கக்கூடிய குழந்தை இருக்கும். கையில் வச்சிருக்க கேட்டா கொடுக்காது. இந்த அன்பும் கருணை என்பதும் வராது. இது இயற்கையிலே வரும். ஆமா. சொல்லிக் கொடுக்குற குணங்கள் எல்லாமே காலத்தால வயதாக வயதாக மாறி போயிடும். மாறி போயிடும். ஐயா இப்போ சித்தர்கள்லாம் சமாதின்றாங்க இல்லைங்கய்யா? ஒரு ஒரு இடத்துல வந்து 2 இருக்கு, 3 இருக்கு, ஒரு ஒரு கோயில்ல. அது எப்படிங்கய்யா? புரியல கேள்வி. சமாதியான இடம், அதாவது சித்தருங்க வந்து ஒரு இடத்துல தானங்க ஐயா சமாதி ஆவாங்க. ம். ஆமா. கோயில்களை அங்கங்க இந்த இடத்துலன்னு 2, 3 இடம் அந்த மாதிரி காட்டுறாங்களே. அவங்க தெரியாம காட்டுவாங்க. தன்னுடைய கோயிலுடைய பெருமைக்காக கூட காட்டுவாங்க. இந்த இடத்துல அடக்கமா இருக்காரு. இப்ப கரூர்னா கரூர்ல அடக்கமா இருக்கிறாரு. தஞ்சாவூர்லயே அடக்கமா இருக்கிறாரு. இப்படி 2, 3 இடத்துல சொல்லியிருப்பாங்க அடக்கமா இருக்கிறாருன்ட்டு. அது நமக்கு தெரியும் ஆமா. இல்லையா? அது மாதிரி இருக்காது. பல ஆயிரம் நடந்த விஷயங்கள் சில தெரியாது. ஸோ அவர்களுடைய ஒரு எதாவது எடுத்துட்டு வந்து ஒரு சில இப்ப புத்தர் பல்ல கொண்டு போய் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி கூட ஏதாவது ஆமா. குப்பையோ அது மாதிரி கூட அந்த இடத்துல வச்சிருக்கலாம். அந்த ஃபீல்டு வைப்ரேஷன் அங்க இருக்கலாம். அப்படி சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கு. ஆனா உண்மையில உடலால அடக்கமா இருக்கிறது ஒரு இடம் தான் இருக்கும். உடலால அடக்கமானது ஒண்ணு, நம்மளா சொல்லிக்கிறது 2, 3 போல ஆமா, இருக்கு. நல்லது சொல்லிக்கிறதோ அல்லது அவங்களுடைய ஏதாவது திங்ஸை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அதை வழிபாடு பண்ணி அது காலத்துல அது அதே வழிபாட்டு முறையே அவங்க சமாதி ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். பார்க்கலாம். அப்போ மனிதனும் தெய்வமாகலாம் சொல்றீங்க இல்லைங்கய்யா? அப்ப வந்து மனுஷங்க குணங்கள் தானே அந்த மாதிரி தெய்வத்துல வடிவத்துல இருக்கு. ஆமா. மனிதன் தெய்வமாகுது அப்படின்னு சொன்னா குணங்களை அற்று போகணும். ஓகேயா? குணங்களாக வரும்போது மனிதனா வர்றான். இறைத்தன்மை என்னன்னு சொன்னா இதையெல்லாம் கடந்து போய் இறைநிலையாக மாறும்போது குணாதீதமாயிரும். சோ அந்த நிலைக்கு கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். ஓகே. அப்ப முதல்ல நிறைய குணங்கள் இல்லாம குழந்தைய பிறக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் கல்வி அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே வருது. அப்புறம் ஏஜிங் ஆனோம்னா அந்த கற்ற அறிவு எல்லாமே பற்ற அறிவு எல்லாமே விட்டு போயிருது. ஓகேயா? அப்ப என்னது முற்றறிவு மட்டும் தனக்குள்ள வரும்போது அவன் அதுவாக மாறுறான். அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மல்லிகா அம்மா
நிறைய கேள்வி கேட்க அழைக்கிறோம். மல்லிகாமா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருச்செங்கோட்டுல இருந்து மல்லிகா பேசுறேங்க ஐயா. நான் பேராசிரியர் தாங்க ஐயா. வீட்டுல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நிலம் வாங்கி தவமையம் கட்டி அது கீழே நான் தங்கி இருக்கிற மாதிரியும் மேல வந்து தவமையமாவும் அப்படி வச்சிருக்கேங்க ஐயா. அதுக்கு பக்கத்துல மேல ஒரு வீடு இருக்கு. அது வந்து யாராவது தங்க வச்சுக்கலான்னு பார்த்தா அது அசைவம் சாப்பிடாதவங்க இதெல்லாம் பிடிக்க முடியல. 5 வருஷமா நான் அப்படியே சும்மாவே வச்சிருக்கேங்க ஐயா. பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அது பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் வித்தியாசமான இனிய உளவாக இன்னாத கூறல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எங்கிட்ட ஒன்றும் கருத்து வேறுபாடெல்லாம் இல்லைங்கய்யா. அந்த வைப்ரேஷன் நம்ம தவமயத்தை பாதிக்குமா? அதுக்கு அருட்காப்பு போட்டுட்டு இருக்கேன். வந்து அவங்களுக்கு வாழ்த்து போட்டுட்டு இருக்கிறேன். வேற என்ன செய்ய முடியுங்கய்யா? பண்ண முடியாது. நம்ம அவரவர்கள் நடக்கிறது அவங்கவுங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாம நம்ம பண்றது பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். நீங்க நல்லா தவம் பண்ணுங்க, காலையிலும் மாலையிலும் நல்லா தவம் பண்ணுங்க. ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரீட்ல தவம் பண்ணால் கூட அந்த ஸ்ட்ரீட்ல அமைதி வந்துருந்தாங்க. அவங்களுடைய சண்டைகள்லாம் காலத்தால நின்று போயிடும். அவர்களே வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, நானும் மன்றத்துக்கு வர்றேன் அப்படின்னு போட்டு. ஸோ எல்லாமே மாறி போயிடும். ஸோ உங்களுடைய தவ ஆற்றல் கூடும்போது அந்த ஏரியால அமைதி நிலவ ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இதுதான் அந்த அந்த ஃபீல்டு வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அந்த ஏரியாவில் வர வர அமைதி தானே பரவ ஆரம்பித்து விடும். அதனால் நீங்க மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம செய்கின்ற கடமைகளை நம்ம சரியா செய்து கொண்டு வந்தாலே போதும். வாழ்க்கை வளமுடன். அருட்காப்பு போடலாம், அவங்கள வாழ்த்தலாம். இது ரெண்டு நம்ம அதோட அதிகமா தவம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அப்பப்ப நான் மௌனம் இருப்பேங்க ஐயா. நல்லா நல்லா ஆழ்ந்த தவத்துலதான் இருந்துட்டு இருக்கேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி ஐயா. அடுத்து சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சாந்தி அம்மா. சுமதி அம்மா வாழ்க வளமுடன். மாலதி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து 2 கேள்வியா. இப்ப வந்து ஒரு கணவன் மனைவி வந்து அவங்களுக்கு இந்த வாக்குவாதம் நடக்கும்போது கணவனோட அம்மா அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக மேல தப்பு சொல்லாம மருமக மேலதான் அவங்க தப்பு எடுத்துக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை அமைஞ்சா அது வந்து எனக்கு பாதிப்பா கடமையுமாயா? அது ஒரு கேள்வி. அப்புறம் வந்து உயிர் வந்து பிரிஞ்ச உடனே அந்த நிலை வந்து ஒவ்வொரு சாலோக்கியம் சாரூபியம் சாமிச்சியம் சொல்றாங்க இல்லையா, அந்த நிலையில அது எப்படி அது மாறும்? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. வாழ்க வளமுடன். சரி, இந்த கணவன் மனைவி சண்டையிடும் பொழுது மாமியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும். ஓகேயா? அதுல போய் தலையிட முடியாது. தலையிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மீண்டும் பெரிய சண்டையாகி போயிடும். இல்லை அப்படின்னு சொன்னா நீ சொல்லி கொடுத்து தான் மகன் இப்படி பேசுறான் அப்படின்ட்டு மருமகள் சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? இது சிக்கலை அதிகமாக உருவாக்கும். அதனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்தந்த வயசுல அவங்கவுங்க அது சண்டை போடுறது அவங்களுடைய பதிவு பழக்கம். ஓகேயா? அப்படிலாம் சண்டை போட்டா அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் தூய்மைப்படும், கருமையும் சரிசா. ஏன்னா அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. ஓகேயா? அதெல்லாம் மாறட்டும். அதனால சண்டை போட்டுக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம், எல்லாம் பண்ணிக்கிட்டோம். ஆனா டைவர்ஸுக்கு போகாம இருக்கட்டும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ வாழ்க்கை துணை, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில அவங்க வரதான் செய்யும். அதை அவங்க அமைதியா பார்க்கறது தான் நல்ல விஷயம். அவங்க போய் அதுல குறுக்கிட்டு தலையிடாம, ஏன்னா அவங்க வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது. இந்த காலத்தில் அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். ஸோ அதனால அவர்கள் அதில் தலையிடுவது நல்லதில்லை. இவர்களாக யார் சண்டை போட்டாங்களோ அவங்களே தீர்த்துக்க போறாங்க. அதனால அவங்க ஏன் தலையிடணும்? அது தேவையில்லாத விஷயம். ஓகேயா? ஒன்று. ரெண்டாவது, உயிர் எப்படி மேலே போகுது? சாலோக்கியம் சாரூபம் சாயுபம் சாயுச்சம் அப்படின்னா இந்த உயிர் தூய்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு ஃபீல்டு அடையுது. ஓகேயா? இந்த உலகத்தை ஒட்டிய நிலையில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் அர்பன் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாலோக்கியம், சாமி சாலோக்கியம்னு சொல்லுவாங்க. அர்பன் சோல் அப்படின்னு சொல்றது. அர்பன் சோல் அப்படின்னு சொன்னா அதிக ஆசைகள் உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் மீது பற்றுதல் வைத்திருந்துச்சுன்னா அந்த கிராவிட்டியை தாண்டி அது போக முடியாது. ஓகேயா? அந்த கிராவிட்டியில இழுக்கு மையத்திலேயே அதுக்குள்ள இருக்கும். அதை தாண்டி அது வெளியே போக முடியாது. எப்படி துரியோதயத்துல போய் மேல நிக்கிறோம், அதுக்கு மேல போய் சக்திகலம் இதுக்கு போறோம், சந்திரன் போறோம், சந்திரனை தாண்டி சிவக்க சூரியனை போறோம் பாருங்க. அது மாதிரி இந்த சூரியனுக்கு அது போக முடியாது, மேல போக முடியாது. அது கீழே இழுத்து கொண்டு இருக்கும். அதனால அந்த சோலுக்கு எல்லாம் சாலோக்கியம் சாலோக்கியம் சொல்லுவாங்க, அர்பன் சோல் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிச்சயமாக
பிறவிக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, பிறவி எடுக்கிறதுக்காகத்தான் அதிகம் வெயிட் பண்ணிருக்குது. அப்புறம் சாலோக்கியம், சாரூபியம்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகுது பாருங்க. அது மாதிரி மேலே போய் நிலைக்கக்கூடியது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சோல், அதாவது ஆசை குறைவாக இருக்கக்கூடிய சோல் இன்னும் கொஞ்சம் மேலே போய் இருக்கிறது. அதுவும் பிறவி எடுக்க தான் செய்யும், ஆனால் உயர்ந்த பிறவிகளாக எடுக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ சாமீபியம் அப்படின்னு சொன்னா இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடியது சாமீபியம் சொல்றாங்க. சாய் உச்சம்னு சொன்னா சூரியனுடைய மையத்திலேயே சுத்த வழியாக மாறிக்கொண்டிருக்கின்ற ராகு கேதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே இடத்துல இதுவும் சுத்த வழியமாகி இந்த பிரபஞ்சத்தோட அல்லது பிரம்மத்தோட கலக்குது பாருங்க. அதுக்கு போகும்போது அது சாய் உச்சம் என்று விளக்கப்படுகிறது. இது சாமி ஒரு இடத்துல பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலையில விளக்கி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்படி ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப அந்த ஆன்மாக்கள் எந்தெந்த உயரத்துல வாழணுமோ அந்த ஃபீல்டுல அது நிலைத்திருக்கும். வாழ்க்கை மிக்க நன்றி ஐயா. அம்மா நன்றி, அம்மா மாலதி அம்மா நன்றி. நன்றி 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 அம்மா. வாழ்க வல்லமுடன். அடுத்து ERHS போட்டிருக்கு, நேம் போர்டுல. ERHS ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வல்லமுடன். அம்மா நான் ராம்நாத் சென்னையில பேசுறேன். ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்தா, பேர் மறந்து போச்சு, உங்க நேம் மறந்து போச்சு சார். ஒன்றும் இல்லை, கேளு. நீங்க ஃபர்ஸ்ட் யாரோ பாய் தான் வந்தேன், அதை குணத்தை போய் சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன் சொல்றாங்களே ஜெண்டர் பிறவி குணங்கிறது இல்லை, இப்போ மனுஷனுக்கு இப்படி இருந்தால் குதிரைக்கு இப்படி இருக்கும், நாய்க்கு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது நீங்க வந்து செயற்கையான குணம் பண்ணலான்னு சொல்றீங்க மாதிரி கேட்டிருந்தேன் கடைசியில. அது என்னென்ன கொஞ்சம் விளக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். என்ன சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. கேள்வி சார், குணம் வந்து பிறவி குணம் தான் மனசில் இருக்கும். நீங்க அப்புறம் என்ன சொல்லுங்க, செயற்கை யாரோ அம்மா கேட்டாங்க, அதுக்கு செயற்கை குணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி நாய் குணம் நாய் இருக்கும், யானை குணம் யானைக்கு குதிரைக்கு அப்படி இருக்கும் இல்லையா, செயற்கை குணம் எதா இருக்கா ஐயா? இருக்கு. ஒருத்தர் பழக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணம் சொன்ன மாதிரி ஒருத்தர் சமுதாயத்துக்கு நல்லது செய்யலான்னு தான் இருக்கிறாரு. பிரெயின் வாஷ் பண்ணி அவர் டெரரிஸ்டா பழக்கி மனிதகுலத்துக்கு எதிராக திருப்புறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரு குணம் எப்படி இருக்கும்? அதே மாற்ற கெட்டவர்களையும் நல்லவர்களா மாத்தலாங்கிறீங்க. நல்லவர்கள் கெட்டவர்களாக மாற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகிரும் அப்படின்னு சொன்னா, அவருடைய குணமெல்லாம் மேலால செயற்கையாக வரக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் பிறரால சொல்லிக் கொடுக்கப்பட்டு அழுத்தப்படுகின்ற குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா செயற்கையாக. அதுக்கப்புறம் இதுவும் அனுபவமும் பேசுவோம் இல்லையா சார்? ஆமா, அனுபவம் வரும்போது காலையில் வரும் கடைசி நிலை வரும்போது இது நம்ம அவர் கூட சேர்ந்து எல்லாம் தவறாய் போயிட்டோம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு கால உணர்தல் வரும். அப்படிங்களா? வாழ்க வளமுடன் சார். நேம் சொல்லுங்க if you don't mind சார். நேம் அம்மா சொல்லுங்க ஐயா. ஐயா நேம் என்ன? என் பேர் MK தாமோதரன். தேங்க்யூ சார், வந்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். அடுத்து சபரீஷ் சுந்தரவடிகள் கேள்வி கேட்க வைக்கிறோம். சபரீஷ் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆமா, ரொம்ப நன்றிமா ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க, நன்றி ஐயா. ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஐயா. இப்ப சில பேருக்கு தண்ணியில வந்து தத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா, அது உண்மையா இல்ல அது சும்மா அவங்க பயத்துக்காக சொல்றாங்களா இல்ல அது என்ன, எனக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா எங்க சொல்லுவாங்க, நீ அங்க போகாத, தண்ணியில தத்து இழுத்துருன்னு எல்லாம் சொல்லுவாங்க, விடவே மாட்டாங்க. ஆமாங்க ஐயா, கரெக்டுங்க. இது அஸ்ட்ராலஜிக்கல கவுண்ட்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தைக்கு பார்க்கும்போது எதனால எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும், எந்த பஞ்சபூதங்களால ஒரு ஜீவனுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ட்டு அதில் ஒரு கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீரால இவருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லி 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 பழக்கி அது ஆக்சுவலாக நீராலேயே அவருக்கு சில சமயம் அது எப்பாவது ஒரு ப்ராபபிலிட்டி 50% இருக்கும் இல்லையா, நீராலே கண்டம் வந்து போயிடும். அதனால அவர் நீச்சல் பழகாம இருந்தாருன்னா நீரால கண்டம் தானே, என்னைக்காவது தண்ணிக்குள்ள விழுந்தாருன்னு போயிடுவார். ஓகேயா? இல்ல அந்த நீரை பற்றிய ஒரு அறிவு இல்லாம எங்கேயாவது குளிக்க இறங்குறாரு, நீர் சுழல் தடுப்பு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது சுழற்சியில உள்ள இழுத்துட்டு போய் அழுத்திரும் இல்லையா. ஸோ இது மாதிரி வரல என்ன ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த பஞ்சபூதத்தினால அவருக்கு துன்பம் ஏற்படலாம்
என்று இருக்கிறதுனால அவருக்கு அதில் கண்டம்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன செய்யணும், அந்த சின்ன வயசுலயே அவர் நீச்சல் பழகிக்கணும், நீரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீரோட்டத்தை பற்றி எப்படியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதில் அறிவுபூர்வமாக எச்சரிக்கையாக வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி இருந்தா அது சரியா இருக்கும். இப்போ ஒருத்தர் உள்ள விழுந்துட்டாரு, இவர் போய் இழுக்க போறாரு, அவர் இவரையும் சேர்த்து ஆத்துல இழுத்துட்டு போய் 2 பேரும் போயிட்டாங்க, 4 பேரும் போயிட்டாங்கன்னு எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இது மாதிரி வரும்போதெல்லாம் அவர்களுக்கு நீரால் தான் இந்த ஜீவன் பிரிகிறது அப்படின்ற ஒரு விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கோம். அதை அவர்கள் ஜோசியர் அவர்களுக்கு தெரிந்த முறையில சொல்றாங்க. அதனால நம்ம நீரால் கண்டம் நீரால் கண்டம்னு சொல்றோம். ஆனா நீரால கண்டம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதுல வராமல் வாழ்வது எப்படி என்ற ஒரு அறிவை அவர்கள் பெற்றுட்டாங்கன்னா அதுல இருந்து அவர்கள் தப்பிக்கொள்ளலாம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான பதில். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து லட்சுமணன் காந்திமதி அம்மா அவர்கள். அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. லட்சுமணன் காந்திமதி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். கேள்விப்பட்ட நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப இப்ப நம்ம குடும்பத்திற்காக எல்லா விதம் பொருள் ஈட்டுறதா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அட்டாச்மெண்டா எல்லாமே இருக்கிறோம். காலங்கடந்து ஒரு இது பண்ணவர் கல்யாணம் பண்றோம். ஒரு பெண் வீட்டுக்கு வந்த பிறகு, அதாவது அந்த தாய் மகன் மேல வச்சிருக்க பாசம் மருமகன் மேல இல்லைங்கிற ஒரு விஷயம். அதே கூட இந்த சகோதரிகள் மருமகன் மேலையும் மிஸ்மேட்சிங் ஆகுது. பட் நம்ம 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போறேன். பட் அவங்களுக்குள்ள இவங்க செய்யறது செய்யல, அவங்க செய்யறது பட் சரியா தான் செய்யறாங்க, தவறுங்கிறது இல்லை. பட் ஏன் இவங்களோட சேர்ந்து நீங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சூழல். பெண் இதே பெண் தான் இன்னொரு வீட்டுக்கு அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க அவங்களுக்கு நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வராங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இது எப்படிங்க இப்ப இங்கே ஒண்ணு சொல்லி இங்க ஒண்ணு சொல்லாம இருக்கிறப்ப அங்க நான் தவறுதல் நடக்கிற மாதிரிதான ஒரு விஷயங்கள் நான் கொண்டு போறேன். பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரப்ப இது தெரியாம அது தெரியாமங்கிற ஒரு விஷயத்த அது சரியா? பெரும்பாலும் கம்யூனிகேஷன் கேப் தான். பெரும்பாலும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கணவன் மனைவி செய்கின்ற பல விஷயங்கள் மற்றவர்களுக்கு சொல்லப்படுவதில்லை. சொல்லவும் முடியாத சில விஷயங்கள்ல அவர்கள் டெடிக்கேட்டடா நல்லதும் நினைச்சு செய்தால் கூட இவர்கள் மேல் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு இயற்கையான ஒரு உணர்வு சில குடும்பங்கள்ல அந்த பண்புகள் இல்லாத பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு இருக்கிறது. ஓகே, எப்படி குறை சொல்லலாம், எப்படி அவர்களை பிரிக்கலாம், இது இயற்கையிலேயே அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு. அதாவது விருப்பம் அதிகமாக இருந்தால் இது வராது, வெறுப்பு வளர்ந்து விடுகிறது. அப்பதான் என்ன பண்றது, அது பொறாமை குணம் வருகிறது. அதனால சாமி அழகா சொல்வார், விருப்பத்தை விட்டுவிட முயல வேண்டாம், வெறுப்பை வளர்த்தாலே இல்ல இல்ல விருப்பத்தை விட்டுவிட முயல வேண்டாம், வெறுப்பை விட்டாலே மேன்மை நல்கும் அப்படின்னு சொல்வார். ஸோ அந்த விருப்பம் இருந்து அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யாருக்கும் அது மாதிரி வராது. குறைகள் இல்லாத மனிதர் இல்லை, எல்லாருக்கும் குறை இருப்பாங்க. இப்போ ஒரு மனைவி சரியா சில தவறா பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த தவறு இப்படி செய்தது தவறு என்று சும்மா இருக்கும்போது அமைதியான நிலையில் சுட்டி காட்டணும். திரும்ப திரும்ப அவங்களை எடுத்து சொல்லி இப்படி தவறு செய்யாமல் இருக்கிறது எப்படி என்ற ஒரு கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம அதை கொடுக்காமையே விட்டுட்டு அவர்கள் தவறை மட்டும் சுட்டி காட்டிக்கொண்டு மனதில் வெறுப்பு வளர்த்திட்டு வந்தா வெறுப்பு அக்குமுலேஷன் ஆக ஆக அப்ப எல்லாவற்றிலையும் தவறு கண்டுபிடிக்கின்ற ஒரு உணர்வு வந்து வரும். அதனால ஒவ்வொரு ஜீவனும் அதது தன்னுடைய இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி வாழ வந்திருக்கிறது. ஒத்தும் உதவியும் வாழ்வதற்கு அந்த பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு யாரையும் குறை சொல்லாம இந்த பூமியிலிருந்து போகணும். ஓகேயா? இதுக்காகத்தான் வாழ்க்கை என்றது நல்ல ஆழமா மனதில் பதிய வைச்சிட்டோம்னா அது வராது. ஆனா பெரும்பாலானவங்களுக்கு நமக்கு தெரியும், நீங்க சொல்றது சரி, 100% நிறைய நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றது, தான் வீட்டு குழந்தைங்கன்னா ஒண்ணுன்னு நினைக்கிறது, அடுத்த வீட்டு குழந்தைங்கன்னா அது அதுக்கு கற்பிக்கிறது, ஏதாவது ஒரு பொய்யை கற்பிக்கிறது, ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சுட்டு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறதுக்கு நம்ம வினைப்பதையும் ஒரு காரணமா இருக்கும். ஓகேயா? ஸோ அதெல்லாம் கடந்து போறதுதான் வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அறிவுபூர்வமா எப்படி தீர்க்கணுமோ அந்த வழியில நம்ம தீர்த்து கொண்டே வந்தா வாழ்க்கையில சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் ஒண்ணு ஐயா, அன்பு பெருசா பாசம் பெருசா, அப்ப எதுங்க ஐயா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறணும்? அன்பா இருக்கிறது இயற்கையான குணம். பாசம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் செயற்கையானதா இருக்கு, அதாவது பற்று உடையதா இருக்கும் பாசம். ஓகேயா?
பாசம் அதிகமாகும் போது தான் குழந்தை தனது என்று வரும்போது பற்று பாசம் என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? அன்பு என்பது துன்பத்தை கொடுக்கறதா இருக்கா? நீங்க எல்லாத்தையுமே அன்பு செலுத்தலாம். அந்த அன்பு என்பது உயர்வான குணமாக இருக்கும். பாசைனா எல்லை கட்டி என்னுடைய குழந்தை, என்னுடைய உறவினர், என்னை சார்ந்தவர்கள் என்று வரும்போது அது எல்லை கட்டிய குணம் வரும். ஓகேயா? அதனாலதான் பாசம் என்பது பற்று பாசம் இது எல்லாமே வாழ்க்கையில சிக்கலை உண்டு பண்ணக்கூடியதாக. அன்புதான் இயற்கையானது. சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவாக பாலலட்சுமி அவர்கள் இருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா பாலலட்சுமி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. இப்ப வந்து நம்ம வீட்டுல விளக்கேத்துறோங்க ஐயா. அதே மாதிரி கோயிலுக்கு போய் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் விளக்கேத்துறப்ப அதுக்கு இன்னும் நல்ல சிறப்பு நல்லது நடக்கும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதுல எப்படிங்க ஐயா, நம்ம வீட்டுல ஏத்துனாவே போதுமா, இல்ல கோயில்களுக்கு போய் ஏத்துறப்ப இன்னும் நல்லதா? அது மாதிரி ஒரு கொஞ்சம் விளக்கம் அதுக்காக சொல்லுங்க ஐயா. இது பக்தி யோகம் சம்பந்தப்பட்ட விளக்கம். நீங்க வீட்டுல விளக்கேற்றலாம். ஓகேயா? அது சிறப்பு. உங்களுக்கு வீட்டுல விளக்கேற்றம் தோணுச்சுன்னா வீட்டுல விளக்கேற்றலாம். விளக்கு சொன்னா ஞான யோகத்தை பொறுத்தளவு அறிவுக்கு விளக்கம் பெறுவதுதான் விளக்கு என்று சொல்லப்படுகிறது. ஸோ இங்கே விளக்கேற்றும் போது எனக்கு பக்தி யோகத்துல எனக்கு துன்பம் குறைகிறது, எனக்கு பிரச்சனைகள் தீர்கிறது என்ற ஒரு மனதுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கையை நம்ம செயல்படுத்துவது விளக்கேற்றுவது. கோயில்ல அதற்கான ஒரு ஃபீல்டு வைப்ரேஷனை உற்பத்தி வச்சிருப்பாங்க. அதற்காக பல ஆண்டுகளாக பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லி வைத்த விஷயம். நீ இந்த இடத்துல விளக்கேற்றினீங்கன்னா உன்னுடைய பிரச்சனைகள் தீரும், சிக்கல்கள் தீரும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ராகு காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகு காலத்துல போது துர்க்கையம்மன் கோயில விளக்கேற்றலாம். உங்களுக்கு ராகு காலத்தில் வரக்கூடிய ராகுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று வைத்திருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி அந்த நம்பிக்கையோட நீங்க அங்க போய் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது தீரும். ஏன்னா உங்களுடைய மனசு தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியது. ஓகேயா? மனம்தான் அடிப்படையானது. எல்லா விளக்கத்திற்குமே எல்லா செயல்களுக்குமே மனம்தான் அடிப்படையானது. ஸோ அந்த நம்பிக்கை வருமானால் அந்த இடத்துல போய் நீங்க விளக்கேற்றி வைத்தீர்களானா, எனக்கு இது மாதிரி 3 வாரம் விளக்கேற்றி சொன்னாங்க, 5 வாரம் விளக்கேற்றி சொன்னாங்க, இல்லை 9 வாரம் விளக்கேற்றி சொன்னாங்க, அதனால இந்த இதெல்லாம் போயிடும் அப்படின்னு உங்க மனசு நம்பிச்சுன்னா நிச்சயமா அது போயிடும். ஏன்னா மனம்தான் மிகச்சிறந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா அதோ இறைவனாகவே இருக்கக்கூடியது. அந்த நம்பிக்கை உங்களை நம்மை மேன்மை வர செய்யும். அது அடிப்படையானதுதான் விளக்கேற்றுதல் எல்லாமே. வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க போன் நம்பர் கொஞ்சம் போட்டிருக்கேம்மா, சாட் பாக்ஸ்ல இருக்கு சார். சம்மசூர் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. அன்பர் கேள்விகள் ஐயா. கடைசியா ஒருத்தர் வந்திருக்காருங்க ஐயா. இப்ப மாரிமுத்து இருக்காருங்க. அவரை மட்டும் நம்ம கேட்டுட்டு இது பண்ணிக்கலாங்க ஐயா. மாரிமுத்து ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மகரிஷியோட கருத்துக்கள் ரொம்ப அருமையா, ஸ்மார்ட்ன்ற இதுல ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. பல ஆசிரியர்கள் வந்து ஐயாவுடைய இதுல நிறைய உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஞானாசிரியர் விருது இந்த மாதிரி விருதுகள்லாம் கொடுத்து நல்லா பண்ணிட்டு நம்ம வந்து மனதளவுல நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே மாத்திக்கிறதுக்கு நம்ம பல பயிற்சிகள் எல்லாம் பண்றோங்க. எல்லாமே பண்றோம். ஆனாலும் வந்து அந்த நிறைவு அப்படிங்கறத வந்து இன்னும் நம்ம எட்டலையா அப்படிங்கிறது இப்ப நமக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நிறைவுன்ற நிலைக்கு நம்ம இன்னும் போலையா அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே இருந்துட்டே இருக்குங்க. பதில் அப்படி இருக்கிறது நல்லது. எப்பொழுதுமே நம்ம நிறைவு அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். தேடல் பண்ண மாட்டோம். எல்லாம் நின்று போயிடும். அதனால கடைசி வரைக்கும் தேடலும் சரி, நிறைவு வராத நிலையும் சரி போய்கொண்டே இருந்துச்சுன்னா மனசு நிறைவுக்கு தானே போயிடும். முடிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்னும் செய்ய வேண்டாம், எனக்கு தவம் செய்ய வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், இப்படி எல்லாம் யாரும் இருக்க முடியாது. மனிதனாக இருக்கிற வரைக்கும் அப்படி எல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்லை. அப்படி எல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொன்னா இறைவனே நம்ம எடுத்துட்டு போயிடுவோம்.
ஓகேயா? அதனால நாம இருக்கிற வரைக்கும் நம்ம செய்துட்டா அதையெல்லாம் இறைவன் பார்ப்பான். நம்ம வேலை என்னன்னா பரீட்சை எழுதுறான் பையன், பரீட்சை எழுதுறான்னு முடிஞ்சு வச்சு மார்க் போட்டு பாஸ் போடுறது எல்லாமே வேறவங்க. ஓகேயா? ஸோ அதனால அந்த நிறைவு வேணாம நம்முடைய காரியங்களை கர்ம யோகத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். அது நடக்கட்டும், எப்பொழுது நடக்கணுமோ அது அப்பொழுது நடக்கட்டும். நல்லது. சரிங்க, சரி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா நம்ம நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? ஓகே, நன்றிங்க ஐயா, நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே